வீட்டில் நீங்கள் பார்க்குறவங்க ஒரு சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷனில் இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெக்டிஃபை பண்ணணும், இமீடியட்டாக பண்ணணும். மீன்ஸ் அப்புறம் தான் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணணும். அட்லீஸ்ட் 6 to 7 months ஆகும். எப்படி சார் பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அதையும் நீங்களே சொல்லிடுங்க சார். நீங்களே ஒரு பெட்டரான பதில் வச்சிருக்கீங்க. அப்படியா ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவீங்க? டே இன் அண்ட் டே அவுட் பண்ணணும், டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டா? இல்லை வாரத்துக்கு ஒருக்கா பண்ண போகணும்? டெய்லி பண்ணணும். சரி, எப்படி பண்ணுவீங்க? தெரிஞ்ச நான் சார் கிளாஸ் வரேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு நான் மெயின்ஸ் கொஸ்டின் கொடுத்தேன்னா உங்களால் எழுத முடியாது. நான் உங்களுக்கு கிளாஸஸ் போகலாம், நீங்கள் உங்கள்கிட்ட கண்டென்ட்லாம் நீங்கள் படிக்கலாம். கொஞ்ச நாள் ஆகும், போகணும் சாப்பிட்றோம். நீங்கள் மெயின்ஸ் எழுத முடியும். அது வரைக்கும் சும்மாவே இருந்துக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? எடிட்டோரியல் படிக்கிறீங்களா? நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியாது? எவ்வளோ பேர் வந்து மந்த்லி மேகசின் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும்? எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? கம்பல்சரின்னு தெரியுமா? ஏன் கம்பல்சரி? ஒரு ஆன்சரோட ஃபார்மெட் என்ன? மெயின்ஸ்ல ஆன்சர் எழுதிருக்கேன். ஒரு ஆன்சரோட ஃபார்மெட் என்ன? இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், பாடி கொடுக்கணும், கன்க்ளூட் பண்ணணும். கரெக்டா? அப்படி இருக்க போகும்போது இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன், இதுதான் எனி ஆர்டிக்கலோட ஸ்ட்ரக்சர். எந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர். நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு கதை எடுத்துக்கோ. பாட்டி வந்து தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட வந்து வடை திருடிட்டு போயிடுச்சு. இந்த கதை எடுத்துக்கங்க. இன்ட்ரோ கொடுக்குறாங்களா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க, இந்த பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்களா? அப்புறம் அந்த கதையை சொல்றாங்களா? பாடி கொடுக்குறாங்களா? கன்க்ளூட் பண்றாங்களா? எப்படி கன்க்ளூட் பண்றாங்க? ஒரு மாரலோடையோ இல்லை வந்துட்டு ஒரு லெசனோடய கன்க்ளூட் பண்றாங்களா? அப்பதானே கதை முடியுது. பாதியில நிறுத்திட்டாங்க. காக்கா வாட்டையே திருடிட்டு போயிடுச்சு சார், அதோட முடிஞ்சது கதை அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அப்படி இருக்க போகும்போது நீங்களும் ஆன்சர் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும், பாடி எழுதணும், எண்ட் பண்ணணும். இது எழுதுறது ஈஸியா? கிடையாது. அப்போ இதை நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். You have to internalize it. How will you internalize it? By reading articles. Which articles? Newspaper articles. எடிட்டோரியல் படிக்கிறீங்க, நாளைக்கு போய் ஒரு எடிட்டோரியல் படிக்கிறீங்க, ஈவினிங் ஒரு எடிட்டோரியல் பாருங்க. அது ப்ராப்பர் இன்ட்ரோ இருக்கும், ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருக்கும், ப்ராப்பர் பாடி இருக்கும். ஸோ அப்போ நீங்க படிக்க 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 என்ன ஆகும்? ஒரு வருஷம் நீங்க டெய்லி படிக்கிறீங்க. ஒரு 400 ஆர்டிகல்ஸ், ஒரு 400-500 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 4 ஆர்டிகல்ஸ் படிச்சா கூட அப்போ ஒரு 1000 ஆர்டிகல்ஸ் மேலே படிச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 படிச்சா கூட 300 நாள்ல வந்து நீங்க 1000 ஆர்டிகல்ஸ் மேலே படிச்சிருக்கீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்? இன்டர்னலைஸ் ஆகிடும். எப்படி ஒரு ஆன்சரை இன்ட்ரோ பண்ணணும், எப்படி ஒரு ஆன்சருக்கு பாடி எழுதணும், எப்படி ஒரு ஆன்சருக்கு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ நியூஸ் பேப்பர் இஸ் மஸ்ட். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பாக்குறாங்க. யூடியூப்ல வந்து கிளாஸஸ்லாம் கவனிக்கிறாங்க சார். யூடியூப்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம் சார். எப்பவுமே கேட்டீங்கன்னா பேசதான் இன்புட் அவுட்புட் பேரடைமே அதுதான். நீங்க பாட்டு கேட்குறீங்க, அதனால பாடணும். அதே நேரத்துல எழுதணும்னா நீங்க படிக்க தான் செய்யணும். இன்புட் அவுட்புட் அப்படி படிச்சாதான் எழுத முடியும். அப்பதான் உங்களுக்கு அந்த பிக்டோகிராஃபிக் மெமரியில அந்த சென்டென்சஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். எழுத போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யூடியூப்பை பார்த்து எழுத முடியுமான்னு கேட்டால் டிஃபிகல்ட். இப்போ படிச்சு தான் ஆகணும். இருக்க போகும்போது யூ ஹேவ் டு ரீட் எவ்ரிடே நியூஸ் பேப்பர். நீங்க ரீட் பண்ணணும். எப்படி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை ரேண்டமாக ஃபர்ஸ்ட் பேஜ் வரைக்கும் ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் அந்த செஷன் எடுத்துருப்பாங்களா? எடுத்தாங்களா? எப்போ நேற்று எடுத்தாங்களா? எப்படி என்ன படிக்கணும்னு சொல்லுங்க. யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்போ யூபிஎஸ்சி வேற என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் காப்பி நியூஸ் பேப்பர் வாங்கணும். அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். என்னென்ன பேப்பர் நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து.
ரெண்டாவது வந்து எக்ஸ்பிரஸ். ஹிந்து படிக்கணும். தி எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த எடிஷன்? இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்ல கிடைக்குமா? டெல்லியில் மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? இங்க கிடைக்கிறது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அது படிக்க கூடாது. சரிங்களா? என்ன படிக்கணும்? எக்ஸ்பிரஸும் ஹிந்துவும் படிக்கும். ரெண்டுமே டெல்லி எடிஷன் படிக்கும். அதனாலதான் டிஜிட்டல் காப்பி பாஸ். டெல்லி எடிஷன்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஹிந்துல எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு, சாரி ஹிந்துல வந்துட்டு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட். ஹிந்துல என்ன வரும்? டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம். எவ்ரிடே நீங்க படிச்சு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் படிச்சிட்டீங்களா? எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு இதுவும் நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். ஏதோ டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, நிறைய டெலிகிராம் சேனல் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் கிடைக்கிறது. ஏதோ டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெல்லி எடிஷன் கிடைச்சிருக்காங்க. அதுல எக்ஸ்பிளைன்ட் வரும். அது பேர் என்னன்னா டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்டும் வந்துடும். அதே மாதிரி எவ்ரி சண்டே ஹிந்துல வந்து என்ன வரும்? சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக் கம்பல்சரியா படிக்கும். இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பரை ஒரு 3 மணி நேரத்துக்கு முடிக்கும். அப்படி இல்லை நான் நியூஸ் பேப்பரை விட்டு உட்காந்தீங்கன்னா ஒரு நாள் போயிடுச்சு. அப்படி பண்ணக்கூடாது. லேட்டரா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு நீங்களே ஒரு 4 நியூஸ் பேப்பர் 5 நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சு. தட் இஸ் டிஃபரண்ட். எந்த எடிஷன்ல இருந்தாலும் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் படிக்கணும். எக்ஸ்பிளைன் எடிஷன் இது வராது. எந்த எடிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் முடிதான் வரும். டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையும் முடிதான் சென்ட் பண்ணுவாங்க. சென்னையில வந்துட்டு இருந்துச்சு. பட் நடுவில் ஸ்டாப் பண்ணாங்க. திருப்பி ஒரு பேர் இருந்துச்சு. என்ன டெல்லி எடிஷன் சொல்லணும். எந்த எடிஷன்ல டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் தான் படிக்க முடியாது. எந்த எடிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் படிக்கும். இதுல சைஸ் அண்ட் டெக் தான். சயின்ஸ் அண்ட் டெக் நீங்க படிச்சோம். இது வந்து 1 இயர் பண்ணும். அதுக்கப்புறமா அடுத்த ப்ரையாரிட்டி இருக்குன்னா இதுல வரக்கூடிய எடிட்டோரியல். இதுலயும் வரக்கூடிய எடிட்டோரியல். அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நியூஸ், நியூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், எக்கானமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன், இதெல்லாமே படிக்கும். பட் விஷயம் என்ன, இது உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸ்பிளைன் படிக்கிறீங்க, எடிட்டோரியல் படிக்கும் போது ஏதோ ஒரு எடிட்டோரியல் இன்டர்நேஷனல் நியூஸ், எக்கானமி நியூஸ் கேப்சர் ஆயிடும். இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா எவ்ரிடே புரியுதுங்களா? அப்போ எடிட்டோரியல் ப்ரையாரிட்டி தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் வரும் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் நியூஸ் பேப்பர்ல படிக்கலாம். பட் இப்படி போகணும். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த எடிட்டோரியல் இருக்கா, எடிட்டோரியல் பேஜ்ல இங்க 2 சின்ன சின்ன ஆர்டிகல் வரணும், இந்த இடத்துல ஒரு 2 ஆர்டிகல் வரணும். சரிங்களா? இப்ப இந்த ஆர்டிகல் படிக்கிறீங்களா, இந்த ஆர்டிகல் படிக்கிறீங்களா, படிச்சுட்டு என்ன பண்ணணும்னா பேப்பரை மூடி வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு, ஒயிட் ஷீட் எடுத்துட்டு, you have to write it down every day 2 articles should write. 2 ஆர்டிகல்ல நீங்க அதுல இருக்கிற மாதிரியே உங்களால எழுத முடியும் அப்படின்னா வந்துட்டு, if you consistently do it for 3 to 6 months, உங்களோட ரைட்டிங் வந்து it will improve day in and day out. Daily improve ஆகும். உங்களுக்கே தெரியும். Getting the point. You have to do it consistently for more than 6-7 months. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட்டிங் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அப்படி இருக்க பண்ணும்போது you have to do this every day. அப்ப செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல நம்மளுக்கு தேவையானது கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் நீங்க டெவலப் பண்ணியே ஆகணும். டே அண்ட் டே யூ ஹேவ் டு வொர்க் ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் கம்யூனிகேஷன். பயங்கரமான இங்கிலீஷ் பேசணுமா சார், ஷேக்ஸ்பியர் மாதிரி பேசணுமா சார், சார்லஸ் டிக்கன்ஸ் மாதிரி பேசணுமா சார் அப்படின்னா அப்படிலாம் தேவை. இப்போ நான் வந்து கமலஹாசன் பேசுறேன், நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பயங்கரமா அதுவும் பேசுறேன், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது? would you like it or not? பிடிக்காது தானே? கரெக்ட் தானே? கமலஹாசன் பேசுறது புரியுமா உங்களுக்கு? பிடிக்குமா அவர் பேசுறது? அவரோட ஸ்டைல் வந்தாலே தள்ளி விட்டுருவீங்களா? ஏன் தள்ளி விடுறீங்க?
ஈவன் தோ அவர் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்லிட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு புரியாத பாஷையில் நான் பேச போகும்போது உங்களுக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி தான் நீங்க ஆன்சர் எழுத போகும்போது நான் பயங்கரமா எழுத போறேன் சார், எனக்கு இங்கிலீஷ் நான் சின்ன வயசுல இருந்து லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கேன் சார், நான் எழுதுறேன் சார், பயங்கரமா எழுதுறேன் சார், யாருக்கும் புரியாத மாதிரி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதே நேரத்துல நம்ம ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு, நீங்க எழுதுறதே புரியல, ஐ கம் டுடே மார்னிங் ஈட் ஃபுட் அப்படின்லாம் எழுதக்கூடாது. அந்த மாதிரி மட்டமாவும் எழுதக்கூடாது, பயங்கரமாவும் எழுதணும்னு யாரும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. விஷயம் சிம்பிள் தான். உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உங்ககிட்ட ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை நீங்க எங்க கிட்ட கடத்தணும், அவ்வளவுதான் விஷயம். நீ சொல்ல வந்தது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ அளவுக்கான கம்யூனிகேஷன். ஆனா அது அவ்வளவு இருக்கா சார் இப்போ அப்படின்னு கேட்டேன். கரெக்டு தானே? யாருக்கையாவது போய் நீங்க பேசுறீங்க சார், நான் வேற ஏதோ சொன்னேன் சார், அவன் வேற ஏதோ புரிஞ்சுட்டு பேசுறான் சார், நடந்திருக்கா இல்லையா நம்மளுக்கு? அப்ப நம்ம நினைச்சது எல்லாம் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? முடியாது. அப்படி இருக்க போகும்போது you have to be very careful that you start your writing practices from day one. அப்புறம் பார்த்துக்கலாம்னு வச்சிங்கன்னா கிளியர் ஆகாது. மூணாவது ஸ்டேஜ் என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் பின் டெஸ்டட்? பர்சனாலிட்டி டெஸ்ட். என்ன பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்றாங்க? என்ன பர்சனாலிட்டின்னு என்ன? எவ்வளவு ஹைட்டா இருக்காரு, எவ்வளவு வெயிட்டா இருக்காரு, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காரு, அதான் பர்சனாலிட்டியா? வாட் இஸ் பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டினா பர்சனாலிட்டினா உங்களோட ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் கேரக்டர். ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களை டக்குனு ஏதோ சொல்லிக்கிட்டே ஏன்பா என்ன ஒரு ஆன்சர் கொடுத்தா நீ வந்து எழுதிட்டு வர மாட்டியா, உனக்கு இது கூட தெரியாதான்னு ஒரு ஹாட் ஸ்டார்ல கேட்டுறேன், என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? அது போல அதுதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேரக்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க தான் சொல்றது எனக்கு எழுத தெரியும், நான் ஃபீஸ் கட்டி படிச்சேன், நீங்க எல்லாம் நான் சொல்லுவீங்களா இல்லையா? அப்படின்னு போகும்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் வந்து செக். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீ எப்படி வந்து ரியாக்ட் பண்ற, ஒரு கண்டிஜென்ட்டான சுச்சுவேஷன்ல எந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிற. ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கு, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, மக்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றது எனக்கு தெரியல, ஐயோ ஐயோன்னு சொல்ல முடியுமா உங்களால? You have to be very strong in that particular condition situation and you have to make sure you take correct decisions. இது உங்களுக்கு வரணும். அப்படி இருக்க போகும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் நீங்க வளர்த்துக்கிட்டே போகும். எப்படி சார் வளர்க்குறது? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன், ஒரு பதில் சொல்றதுக்கு ஏன் தயக்கமா இருக்கும்? Why you are so hesitant to tell me an answer? எதனால நீங்க ஹெசிடேட் பண்றீங்க? நீங்க எதனால நீங்க ஹெசிடேட் பண்றீங்க? பதில் ஆன்சர் கேள்வி கேட்கணும், பதில் சொல்றதுக்கு ஏன் ஹெசிடேட்டா இருக்கும்? தப்பா தான் என்ன பண்ணுவாங்க? உங்க பக்கத்துல இருக்கிற சாக்ரட்டிஸா இல்ல அவர் பர்னாட்ஸா? அவர்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் த இஷ்யூ? ஏன் பண்ண மாட்டேங்க? தப்பா சொல்லிட்டு போங்க. கெட்டிங் த பாயிண்ட். ஹியர் இஸ் வேர் யுவர் கேரக்டர் லிக்ஸ். ஆமா சார், எனக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் சொல்றேன், தப்பான கருத்தா இருந்தா சொல்லுங்க, திருப்பிக்கிறேன். இது ரெண்டு தப்பு தப்பு இல்லைங்களா? உங்க கருத்தை நீங்க சொல்லலாம் இல்லையா? சொல்ல போகும்போது தப்பான இருந்து கூட இல்ல தம்பி நான் என்ன பண்ணிடுவேன் உங்க மிஞ்சி போனோம், இல்ல தம்பி நீங்க சொல்றது தப்பு, ஆப்வியஸா நீங்க கரெக்டா சொன்னாதான் எனக்கு பிரச்சனை. ஏன் நான் யாருக்கு சொல்லி கொடுக்குறது? உங்களுக்கே எல்லாம் தெரியுமே. அது எனக்கு வேலை போயிடும். அப்போ நீங்க தப்பா சொல்ற வரைக்கும் தான் எனக்கு நல்லது. இயற்கையில நீங்க தப்பா சொன்னா கோச்சிக்கு போறது, யாருமே நீங்க கோச்சிக்கு போறது எல்லாருக்கும் எனக்கு தெரியும். கான்ஃபிடன்ஸ் டு ஸ்பீக். கான்ஃபிடன்ஸ் சின்ன சின்ன விஷயம் தான். வாட்ச் கட்டுறது ஏன் வாட்ச் கட்டிருக்கீங்க? பிரைஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க ஏன் கட்டல? ஏன் தேவைப்பட்டாங்க மொபைல்? ஓகே, மொபைல நீங்க டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு நாள் எத்தனை டைம் பார்ப்பீங்க? ஆவரேஜ் 20 டைம் 30 டைம் பார்ப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு கையில வாட்ஸ்அப் எத்தனை டைம் பார்ப்பாங்க? அதே தான் அதிக டைம் பார்ப்பாங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் உங்களை பத்தி. என்ன இமேஜ் கிரியேட் ஆகும்? ஒரு டைம் கான்சியஸா இருக்காரு, வாய்ப்பு இருக்கு, ஆனா நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாட் டைம் கான்சியஸ். ஏன் வாட்ச் நான் பாக்குறேன், எனக்கு கிளாஸ் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு டைம் போகுதுன்னு தெரியும். அதான பீயிங் டைம் கான்சியஸ். சார் வீட்டுல போய் சண்டை போடுறது, சார் வாட்ச் வாங்கி பேசுவாரு, 2000 ரூபா கொடுங்க, நல்லா கேட்டு ஏதோ ஒரு வாட்ச் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கி கேட்டீங்கன்னா கூட சில சில விஷயங்கள் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. இன்னையில இருந்தே ஒரு கலெக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேரக்டர் என்ன ஆயிடும்? பில்ட் ஆயிடும். பயப்படக்கூடாது. அவன் என்ன பண்ணிடணும்? நியாயத்தை தானே பேசுறேன். தப்பா பேசுறீங்களா? பயப்படக்கூடாது.
ஸோ இந்த 3 குவாலிட்டிஸும் நீங்க டே 1ல இருந்து வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் பயங்கரமா தெரியும் சார், செம்மையா இங்கிலீஷ் பேசுறதுனா அவர் கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? பாயிண்ட். அவர் செம்மையா படிப்பாரு சார், அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் சார், அவரே ஃபெயில் ஆயிட்டாரு சார். அவரோட கம்யூனிகேஷன் தெரியுமா தெரியாது அவருக்கு, இது தூரணும் இருக்க போகும்போது நம்ம எதுக்காக உழைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக உழைக்கணும். நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டே 1ல இருந்து பில்ட் பண்றதுக்காக உழைக்கணும். கடைசியில் நம்ம பர்சனாலிட்டியை எப்படியாச்சும் டெவலப் பண்றதுக்காக. சரி, நல்லா மார்க் எடுத்துட்டார் சார், இவரோட நோட்ஸ் எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம் சார். ஸ்ட்ரென்த் ஆஃப் யர் கேரக்டர் புரியுதுங்களா? அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவோம், அவர் நல்ல மார்க் எடுத்தா அதை விட நிறைய உழைச்சு நீங்க அவரோட பெட்டரான மார்க் எடுக்கணும் இல்லையா? அதுதான் காம்படிஷன். இருக்கிறதோட இவரோட நோட் எடுத்து ஒழிச்சு மெயின்ஸ்லாம் நடத்தும் போது அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் மெயின்ஸ்லாம் எழுத என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்டல்ல தான் ரூமை கூட்டி வச்சுட்டு போனவங்களா இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டோரி எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மெயின்ஸ் எக்ஸாம் பண்ணி கூட்டி வச்சுருவாங்க. நல்லா படிக்கிறேன், பாஸ் பண்ணிடுவான், இன்னும் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு போறாங்க, கூட்டி வச்சுட்டு போனவங்களா இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஸ்கூலே படிச்சுட்டு இருப்பான், நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுவான், அவன் பாஸ் ஆயிடுவான், நம்மளுக்கு அவங்களால ஒரு கல்வி ஒரு இல்லை. அப்ப என்ன பண்ணுவானுங்க, மெயின்ஸ் அண்ட் எக்ஸாம் வெளியே கூட்டு போயிட்டாங்க. ஒரு கதை டெய்லியில அப்படி இருக்க அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்படி சில என்ன பண்ணணும்னா உங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேரக்டர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இப்படித்தான் நீங்க கிளியர் பண்ண முடியும். திஸ் இஸ் த வே இன் விச் யூ கிளியர். நான் சொன்னதெல்லாம் சார் ஈஸியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவாங்கல்ல, கஷ்டமான வேலை. கன்சிஸ்டண்டா இருக்கிறது வந்து கஷ்டம். அவளை எவ்வளவு நேரம் படிக்கணும், எல்லாருமே ஃபுல் டைமா படிக்கிறவங்க தான். வேற வேலையை எப்படி படிக்கிறவங்க காலேஜ் நீ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து அப்படி இருக்க போகும்போது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இமென்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம், 3 வருஷம் டைம். ஒரு நாளைக்கு நீங்க 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே கிளாஸ் நடக்கிறத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிச்சு அன்னன்னைக்கு எடுத்தது அன்னன்னைக்கு ஒரு 2 hours 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 8 hours படிக்கணுமா? கஷ்டம் சார். காலேஜ் நீங்களும் காலேஜ் தானே, யார் ஃபுல் டைமா பண்றீங்க? எல்லாருமே காலேஜா? எல்லாருமே காலேஜா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு 2 years 3 years அப்படியா டைம். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் இன்னைக்கு நான் எடுக்கிறத வீட்டுக்கு போயிட்டு ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்கு எடுக்கிறதுலாம் இது இருக்காது, சும்மா இன்ட்ரடக்ஷன் தான். இனிமேல் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் வீட்டுக்கு ஒரு 2 hours டெய்லியும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த எடிட்டோரியல்லாம் டெய்லி எழுதுறீங்க சொல்லிட்டு ஒரு 3 வருஷம்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே டாப்பர் ஆயிடும். பண்ணுவீங்களாங்கிறதா கேள்வி. Will you do it? That is the question. Daily ஒரு ஆர்டிகல் அட்லீஸ்ட் நீங்க 1 year எழுத போறீங்கன்னா 2 ஆர்டிகல், நீங்க 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் எழுத போறோம், அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிகல் டே யூ ஹேவ் டு ரைட். getting the point? புரியுது? சப்ஜெக்ட் பயம். ஸோ இப்போ வந்துட்டு எத்தனை பேருக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பயம் சார்? எக்கனாமிக்ஸா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் சார், அந்த மாதிரி யாரையா யோசிக்கிறீங்களா? ஈஸி தான். தெரியல ஆர்ட்ஸ் காமர்ஸ். இப்போ காமர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் டிஃபிகல்ட்டா தான். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னா ஈஸி தான். எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? எப்படி சொல்றீங்க எக்கனாமிக்ஸ்? தெரியல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்க போறது. The syllabus what we have is called as Indian economy. எக்கானமி தான், அதாவது என்னன்னா பொருளாதாரவியல் கிடையாது. நீங்க எந்த கால்குலேஷன்ஸும் போட போறது கிடையாது, எந்த டேபுலேஷன்ஸும் போட கிடையாது, எந்த டெரிவேஷன்ஸும் நீங்க பண்ண போறது கிடையாது. நீங்க 12th படிக்கும்போது இன்கம் டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? மேக்ஸ் எடுத்துருக்கீங்க, நான் 10th படிக்கும் போது நான் பண்ணிருக்கீங்களா? அப்படி இருக்க போகும்போது அந்த மாதிரி கால்குலேஷன்ஸும் எதுவுமே கிடையாது. கான்செப்ட் சிம்பிள் தான். நம்ம ஒன்லி அவர் கன்சர்ன் இஸ் அபவுட் மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ். மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்னா என்ன? அதாவது என்ன அப்படின்னா கரெக்ட், வெரி குட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the variables which is going to impact the nation as a whole. ஒரு பெரிய டெரிட்டரியை எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணணும் அதெல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேக்ரோ எக்கனாமிக். எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணும்? growth இம்பாக்ட், ஜிடிபி, ஜிஎன்பி, அது இம்பாக்ட். வேற என்ன? இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் பண்ணும். நாட்டையே பொருளாதாரத்தையே வந்துட்டு
பண வீக்கம் வந்து இம்பாக்ட் பண்ணணும், அதோட அதிர்வு இருக்கணும், விசாரணம். அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், பேங்கிங் செக்டர், மானிட்டரி பாலிசி, பட்ஜெட், அதுக்கப்புறமா பிஸ்கல் பாலிசி. ஏன்னா பட்ஜெட் வந்து பிஸ்கல் பாலிசி. அதுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் தேடி பார்க்கணும். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றாரு. டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணா என்ன பிரச்சனை? நல்லது தானே, நம்மளோட குட்ஸ் எல்லாம் நல்ல விலைக்கு வெளியிட்டோம்ல. எப்படி கம்மி? மித்தவங்களுக்கு எல்லாம் தெரியுதா ஏன் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணா? USA, India, let's say China. இப்போ for our convenience, for our understanding, let's say everything is dealt in dollar. சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 kg ஆஃப் ரைஸ் அப்படின்னு எடுக்கலாம். 1 kg ஆஃப் ரைஸ் சைனாவும் இந்தியாவும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்க யூஎஸ் பண்ணுவாங்க, சைனாவும் பண்ணுவாங்களா? இந்த சைனா ஆல்சோ டூ தி சேம் ரைஸ் வித் யூஎஸ். அப்படி இருக்கப்பட்டது இவனுக்கும் $1 தான் செலவாயிருக்கு இந்த ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதே அமௌண்ட் ஆஃப் மணி தான் இப்போ செலவாயிருக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் அதே $1 தான் செலவாயிருக்கும். இதுக்கு இதே 1 கிலோ ரைஸ் ப்ரொடியூஸ் $1. அமெரிக்காவில் வந்து ஒரு வராது, அரிசி வாங்கணும்னு பார்த்தோம். இவருக்கு இந்த சாய்ஸ் இருக்கு, இந்த சாய்ஸ் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா குவாலிட்டியை பேஸ் பண்ணி இந்தியன் ரைஸையோ இல்லை சைனீஸ் ரைஸையோ செலக்ட் பண்ணி வாங்குவோம். இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா இது மேல டியூட்டி போடுறோம். எவ்வளவு டியூட்டி போடுறாரு? 50%. அப்படின்னா அது என்ன ஆயிடும்? $1.5 ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவுக்கு ஒருத்தர் வரா இல்லையா, இவரோட ஆப்வியஸ் சாய்ஸ் சைனீஸ் குட்ஸ். அப்படி இருக்க போகும்போது இந்தியன் குட்ஸ் வந்து விற்காது. இந்தியன் குட்ஸ் விற்காதுன்னா இந்தியன் குட்ஸ் வாங்குவாங்களா? யூஎஸ் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் விற்காத பொருள் வாங்கி அவன் என்ன பண்ணுவான், குடோன் வச்சுக்கோனா. அதனால இந்தியாவோட ஏற்றுமதி வந்து இம்பாக்ட் ஆகும். எதுனால சொல்றாங்க? காட்டன் தான் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுவோம், பார்மாசூட்டிகல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். திருப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காட்டன் போகும் யூஎஸ்க்கு. ஸோ அதெல்லாமே என்ன ஆகும், அடிவாங்க. வேற ஏதாவது கண்ட்ரி வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த மார்க்கெட்டை பிடிச்சி. இதுதான் வந்துட்டு அந்த டேரிஃப்ல இருக்கக்கூடிய இஷ்யூ. டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணா என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா $5 டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போகும். சரி, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட variables which will impact the nation as a whole. எக்கனாமிக்ஸ் இன்னொரு பிரான்ச் அது பேர் என்ன, மைக்ரோ எக்கானமி. மைக்ரோ எக்கானமில எதை பத்தி எல்லாம் படிப்போம்? சின்ன சின்ன விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒரு பர்டிகுலர் பொருளோட விலை ஏறியா இருக்குது. மாங்காயோட விலை ஏறிடுச்சு சார், மாங்காயோட விலை குறைஞ்சிருச்சு சார், பரவாயில்ல தம்பி நான் மாங்காய் பதிலாக வெள்ளரிக்காய் சாப்பிட்டு அப்படின்னு போயிடுவாங்க. தட் வில் நாட் இம்பாக்ட் த எக்கானமி as a whole. அப்படி இருக்க போகும்போது அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் உங்களோட இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன், இன்கம் டேக்ஸ் பத்தி நீங்க படிக்கிறீங்க, பட் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் என்ன டேரிஃப், உங்களோட இவ்வளவு ரூபா சம்பளம் இருந்துச்சுன்னா இவ்வளவு ரூபா டேக்ஸ் கட்டணுங்கிற கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க போட தேவை. அதெல்லாம் மைக்ரோ ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ மேக்ரோ ஆஸ்பெக்ட்ஸ்ல we will be only studying those topics which will have impact on your day-to-day life in a wider spread throughout the country. வந்து இது வந்து இம்பாக்ட் கொடுக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். So what we are going to learn for GS UPSC ல வந்து GS ல என்ன படிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்தியன் எக்கானமி, the state of இந்தியன் எக்கானமி வந்து எந்த நிலையில இருக்கிறது. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் படிப்போம்? ஜென்ரலா ஃபர்ஸ்ட் வந்து growth படிப்போம். ஸோ growth எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் இதெல்லாம் மேஜர் இம்பாக்ட் கொடுக்கும். பாவர்ட்டி கொடுக்குமா? Will poverty have a great impact? This is the macroeconomic concept, correct?
அப்புறம் பாவர்ட்டி பத்தி படிக்கணும். இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட் கரெக்ட்டுங்களா? இன்ஃப்ளேஷன் டிப்ரெஷன் அன்எம்ப்ளாய்மென்ட், அதுக்கப்புறம் பேங்கிங், சரிங்களா? பேங்கிங், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி என்ன? கவர்மெண்டோட வரவு செலவு தான் நினைச்சுக்கணும் ஃபிஸ்கல் பாலிசி. வேற என்ன எக்ஸ்பென்ஸ் அத பட்ஜெட்ல இருக்கும். பட்ஜெட், ஃபண்ட்ஸ், கன்சாலிடேட்டட் கண்டிஜென்சி ஃபண்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார். இம்போர்ட் பிளான், எக்ஸ்போர்ட் பிளான், tariff and WTO வந்து என்ன பேசுது? Different type of tariff, how tariffs impacts the import and export. அதுக்கப்புறம் என்ன பற்றி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will learn about international organization. எதை பற்றி படிக்கணும்? இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அமெரிக்கன். ஸோ ஓவராலா நீங்க வந்து இவ்வளவுதான் டாபிக்ஸ் படிக்கிறாங்க. என்ன சார் இவ்வளவு சிறுசா இருக்கு, என்ன சார் ஈஸியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே பேங்கிங்ல ஏகப்பட்ட விஷயம், கரண்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்கும், பேர்கள் நார்ம்ஸ் இருக்கும், நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேங்கிங் மட்டுமே 4 கிளாஸ். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன், ஃபிஸ்கல் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்துட்டு கோர்ஸ் ஆஃப் 2-3 கிளாஸ். ஸோ ஓவராலா என் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிளாஸ். 25 கிளாஸ் இருக்கும். இதுக்கு அப்புறமா add up things. என்ன add up பண்ணணும் அப்படின்னு பாருங்க. You need to, whatever you come across in current affairs, you just need to add things. The here overall basics வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு current affairs add பண்ணணும். புரியுதுங்க? இதுதான் வந்து topics, the broad topics which we are going to. இன்ஃப்ளேஷன் என்ன பாலிசி, பாவர்ட்டினா பாவர்ட்டிக்கு என்ன விதமான தீர்வுகள் இருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, ஏன் எல்லாரும் போரா இருக்காங்க, இதனால வந்து வேலை இல்லை, இல்லை வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஸ்கில் இல்லை. வாட் இஸ் த இஷ்யூ? ஸ்கில் இல்லை, அதுதான் இஷ்யூ. வேலையிலும் நிறைய வேலைக்கு ஆள் தான். இப்போ உங்களுக்கு கிளாஸ் இருக்கணும், யாரும் வேணாலும் வச்சு கிளாஸ் இருக்கலாம் இல்லையா? வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. ஏன் சில பேர் மட்டும் கூப்பிட்டு கிளாஸ் பண்ணுறது? அதுவும் கிடைக்கிறதும் இல்லை ஆள். கரெக்டா? உங்களுக்கு ஆள் கிடைக்கிறாங்களா? ஏதாவது வேலைக்கு வேணுமா, வீடு கட்டணும், ஒரு மேஸ்திரி வேணும், கிடைக்கிறாங்களா ஆள்? எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏன் அவங்களுக்குலாம் வந்து இந்த வேலையை நீங்கள் கொடுக்குறோம்? ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை. இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். கௌசல் விகாஸ் யோஜனா, கௌசல் விகாஸ் யோஜனா, அந்த மாதிரி நெய் மஞ்சள் யோஜனா, நெய் ரோஷினி அப்படின்னு நிறைய விதமான ஸ்கீம்ஸ். அதெல்லாம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் பாவர்ட்டி ஸ்கீம்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், பேங்கிங் ஸ்கீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சர்ஃபேசி ஆக்ட். பேங்க்ல வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், நீங்க கடன் வாங்கிட்டு ஓட்டிட்டு இன்னொன்று என்ன பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஆக்ட் எல்லாமே சரிங்களா? அதெல்லாமே வந்துட்டு நம்ம என்ன ஃபிஸ்கல் பாலிசி வந்து கவர்மெண்டோட கம்ப்ளீட் வரவு செலவு, கேபிட்டல் எங்க செலவு பண்ணணும், எங்க செலவு பண்ணக்கூடாது, எப்படி கடன் வாங்குறாங்க, கடன் எத்தனை விதமா வாங்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஃபிஸ்கல் பாலிசி. எக்ஸ்டர்னல் செக்டர்ல வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட், டேரிஃப், WTO சரிங்களா? அதுல வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த மாதிரியான விஷயம்.
எக்கனாமிக் யூனியன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்ப்போம். வேர்ல்டு பேங்க், IMF, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இதெல்லாமே ஆல் திஸ் பேங்க்ஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு இப்போ நம்ம டோல்லாம் வாங்குறாங்க, அந்த மாதிரியான மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் மாடல்ஸ், பில்ட், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பில்ட், ஆப்ரேட், ஓன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு in which you can actually bring in private investment for government projects. ஏன் டோல் வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்க அப்படின்னா டோல் போறது ஒரு காசு செலவாயிருக்கு, அது மக்கள் கிட்ட வந்து திருப்பி வாங்குறாங்க. அது வந்து ஒரு மாடல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சர்ல வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி என்னென்ன கிராப்ஸ் இருக்கு, கிராப்ஸ்க்கு வந்து MSP எவ்வளோ கொடுக்கணும், அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், எதுக்காக கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி வில் லேர்ன். எக்கனாமிக் ஆஸ்பெக்டாக பண்ணுறது எவ்வளோனா நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு விஷயம். க்ரோத் படிக்கிற மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் பற்றியும் படிக்கணும். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன ஏதோ சொல்லுங்க, வாய்ப்பு வந்து சொல்லுங்க. To an extent, not exactly. நீங்க சொல்லுங்க பேர் என்ன கேட்குங்க, ஃபேமிலியா வருது டாக்ஸின் க்ரோத் வீட்டில் வந்து போய் படின்னு கம்பல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா, இல்லை இன்ட்ரெஸ்டாக தானே பண்ணுறீங்க, சொல்லுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, கேமரா கூட தான் எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் அந்த மைண்ட் ஆகிட்டு. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கவரெல்லாம் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லுங்க, திருப்பி திருப்பி பேட்ச் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா கிடைக்கும். அதுவே நிறைய பேர் மூளைக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டோம்னா சார் நாளைக்கு செகண்ட் ஹேண்ட் நல்லா விலைக்கு விற்கலாம் அப்படிலாம் யாரும் வாங்குவாங்களா என்ன? இப்போ யூஸ் பண்ணலாமா இல்லையா? டெஃபினட்டாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உங்களை யூஸ் பண்ண தப்பு கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வி நான் கேட்டுருக்கேன். க்ரோத்துங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெவலப்மெண்ட்டுங்கிற வார்த்தையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெண்டுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா? ஒரு ஆன்சர் வருதா? அது என்னன்னு சொல்லுங்க. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப நீங்க கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறந்து அது தலை மட்டும் பெருசாயிட்டே இருக்கு, உடம்பு அப்படியே இருக்கு, இல்ல ஒரு கை மட்டும் பெருசாயிட்டே போகுது, அது என்னன்னு சொல்லுங்க, க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொரு குழந்தை என்ன ஆகுதுன்னா, எல்லாமே எது எது எவ்வளவு எவ்வளவு வளர்ந்தோ அவ்வளவு எவ்வளவு வளர்ந்து ஒரு பெரிய ஆளா ஆகுது, அது என்னன்னு சொல்லு. டிஃபரன்ஸ் சொல்லுங்க. Internal external not wrong. Correct. growth கம்ப்ளீட் இல்லை, growthங்கிறது ஒரு வளர்ச்சி. டெவலப் பண்ணாதான் வந்து முன்னேற்றம் டிஃபரன்ஸ் அதுன்னு சொல்றேன். வளர்ச்சி வேற, முன்னேற்றங்கிறது வேற அப்படின்னு சொல்றேன். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர்னா என்ன? நோய் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாட் இஸ் கேன்சர்? அன்லிமிட்டட் அன்டேம்பர்ட் growth ஆஃப் டிஷ்யூஸ். growthன்னு சொல்லாமா சார்? பாருங்க, நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நல்லா டெவலப் ஆக growthங்கிறது எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன். அது கேட்டீங்க பாயிண்ட், ஒரு டைமென்ஷன்ல தான் growth நடக்கும். growth டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடமும் எதெல்லாம் குரோ ஆகணுமோ அதெல்லாம் குரோ ஆச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவேன், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். ஆள் மட்டும் வளர்ந்துட்டு இருந்தாருன்னா
அதை நம்ம என்னன்னு தான் சொல்ல முடியும். எல்லாம் க்ரோ ஆகிறாரு சார் அப்படின்னு தான் சொல்லணும். அறிவு வளர்ந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், டெவலப் ஆயிட்டாரு சார் பரவாயில்ல, நேற்று இருந்ததுக்கு நீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது growth அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ சிங்கிள் டைமென்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மல்டி டைமென்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப நீங்க டெவலப் ஆயிட்டீங்க as a ஹியூமன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்க டெவலப் நல்லா உடம்ப வளர்த்து சாப்பிட்டு சும்மா ஜிம் பாடியா இருக்காரு டெவலப்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம என்ன எந்தெந்த ஆங்கிள் வந்து ஒரு ஹியூமன் பீங் டெவலப் ஆகும்? என்னென்ன ஆங்கிள் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி சார் இதெல்லாம் எனக்கு கிடைச்சா நான் டெவலப் ஆகிடுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சிந்திச்சு வைக்கணும். ரேண்டமா நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு யூ வில் ரீச் நோவேர். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நீங்க வந்து என்ன பண்ணணும், அனலைஸ். அப்ப நீ டெவலப் ஆகிறதுக்கு தான் இங்க வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணா டெவலப் ஆகும்? நான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஐ cannot do anything to you. I can only teach. You have to do something for yourself so that you will develop. What you are going to do. கிளாஸ் நல்லா எடுக்கிறாரு சார், இல்ல கிளாஸ் மொக்கையா எடுக்கிறாரு சார், எப்படி இருந்தாலும் எனக்கு காசு வரும், சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். யார் பாஸ் ஆகுறது ஃபெயில் ஆகுறது? யூ. அப்படி இருக்க போகும்போது யூ ஹேவ் டு அனலைஸ் வாட் யூ வாண்ட், வாட் மேக்ஸ் யூ ஃபீல் டெவலப். இப்போ எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் க்ரோ ஆனா நீங்க டெவலப்டா ஃபீல் பண்ணுவீங்க, ஹோலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. வெரி குட். எஜுகேஷன்ல நீங்க முன்னேறணும். நல்லா படிச்சார் சார், நான் என்ன சார் ரெண்டு கண்ணு மட்டும் தெரியாது சார், காது கேட்காது சார், பட் என்ன டெவலப்மெண்ட் சொல்ல முடியுமா? அடுத்தது என்ன சொல்லுங்க, முக்கியமான விஷயம் நாலேஜ். ஓகே, தட்ஸ் எஜுகேஷன் இஸ் ஒன் டைமென்ஷன் which is correct. நீங்க வந்து எஜுகேஷன் என்ன பண்ணணும், ஆப்வியஸா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஹியூமன் தான் இந்த ஹியூமன் டெவலப் ஆயிருக்காருன்னு எப்படி சொல்லிருக்காங்க, ஒரு டைமென்ஷன் எஜுகேஷன். கண்டிப்பா அவருக்கு வந்து படிப்பறிவு இருக்கு. படிப்பறிவு என்ன பிரச்சனை? பெரிய டாபிக் பேசலாம். அடுத்தது வாங்க நாலேஜ். சரி, நாலேஜ் வேற பர்சனாலிட்டி டெவலப். என்ன பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கு தான் என்னென்ன எஜுகேஷன் டைமென்ஷன் விட்டுருக்காங்க. பேசிக் டைமென்ஷன் காசு வேண்டாமா? என்ன வேண்டாம், நிறைய வேண்டாம், லிமிட்டடா வேணுமா இல்லையா? சாப்பாட்டு கலவு வேணுமா இல்லையா? சாப்பா அது என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவோமா? பேசிக் நீட்ஸ் என்னென்ன? பேசிக் நீட்ஸ் ஷெல்டர், ஃபுட்டு, ஷெல்டர், இன்கம் தான். இன்கம் எடுத்துட்டு பண்றது தான். வேற அஞ்சலுக்கு பேசிக் நீட்ஸ். தமிழ்ல பேச போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஃபுட்டுக்குள்ளே வளரலாம். இப்போ தமிழ்ல சொல்ல போகும்போது உண்ண உணவு கொடுத்த உடனே இருக்க இடம் அப்படின்னு சொல்லி உணவு முடிச்சிருவாங்க. பட் நீங்க வந்து எக்கானமி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு பேசிக் நீட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். basic media is a basic need of art. புரியுதுங்களா? ஸோ அப்படியே இருக்க போகும்போது சொல்லுங்க, இங்கே நான் க்ளூ கொடுக்குறேன். இன்னொரு டைமென்ஷன் அப்போ ஒரு மனிதன் டெவலப் ஆகிறான் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு இண்டிகேட்டர்ஸ் என்ன? நல்லா படிப்பறிவு இருக்கணும், படிச்சிருக்கணும், படிக்கணும். சரியில்லை சார், என் தாத்தா ஒருத்தர் இருந்தார் சார், அவர் படிக்கவே இல்லை சார், ஆனா வந்து அவர் நல்ல டெவலப்டான பர்சன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்துட்டு நம்ம ஸ்கூல் எஜுகேஷனோ இல்லை வந்து காலேஜ் எஜுகேஷனோ கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறது இல்லை, கன்ஃபைன் பண்ணிக்கிறது. அவருக்கு தான் நாலேஜ் இருக்குது, விவசாயம் எப்படி நாலேஜ். ஸோ அப்படிங்கும் போது எஜுகேஷன்லயும் நீங்க முன்னேறி போகணும். ஹெல்த்தும் உங்களோட நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் டீசெண்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஹியூமன் கேன் பி கால்ட் அஸ் டெவலப். பணம் மட்டும் இருக்கு சார், ஹெல்த் நல்லா இல்ல, படிப்பறிவே இல்லை சார், அவனுக்கு எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே சார், நிறைய பணம் வச்சிருக்காருன்னா யூ கேனாட் கால் தட் பர்சன் டெவலப்.
உடம்புலாம் நல்லா சிம்படி வச்சிருக்காரு சார், ஆனா மரமாட்ட சார், அறிவே கிடையாது சார், அவனுக்கு சாப்பாடு கூட வழியில சுத்திட்டு இருக்கான் சார் அப்படின்னா அவனுக்கு ஸ்டில் திஸ் பர்சன் will not be called as developed. நல்லா படிச்சிருக்காரு சார், ஆனா உடம்புல வந்துட்டு அந்த படத்துல விவேக் படத்துல ஒரே மாத்திரை எல்லாம் குணமாகும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்காரு சார், சொல்லிட்டு கொஞ்சம் சிங்கி அடிச்சிட்டு இருக்காரு சார் அப்படின்னாலுமே அப்படின்னு போது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் growth பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூட்டட் growth நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெவலப்மெண்ட். ஸோ growth பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கால்ட் அஸ் டெவலப்மெண்ட். இந்த கிளாஸ் இருக்கு, இது மட்டும் முன்னக்காரனே இருக்காரு, முன்னா ஏழை growth and development is growing. டெவலப்மெண்ட் வந்து என்ன எல்லாருக்கும் வந்து செய்யுது அதான் class 7 person is growing. Always growth is inevitable. And the growth can be negative. Sometimes the performance is positive and negative. It's negative, it's not healthy. இப்போ சில நேரங்களில் growth எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும். நீங்க டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்கனால அந்த இடத்துல இதை பத்தி பேசுறீங்க, ஒரு பாசிட்டிவ் growth முன்னேற்றம் தான். நெக்ஸ்ட் விஷயம் சார், நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு சார், நல்ல எஜுகேஷனும் ஹெல்த்தும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் சார், எல்லாம் மரத்தை இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போட்டு வெட்டி போட்டு தான் சார் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம உருவாக்கணும். ஹெல்த் எல்லாமே அதனாலதான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க சஸ்டெயின் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிள் இதெல்லாமே உங்ககிட்ட இருக்கு, நீங்க ஒரு டெவலப்மெண்ட் ஹியூமன் பீயிங். ஆனா எப்படி இந்த டெவலப்மெண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்தை வெட்டி அங்க இருக்கக்கூடிய காட்டெல்லாம் அழிச்சு ட்ரைனேஜ் வாட்டர் கொண்டு போய் நதி நீர்ல கலந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் பணம் சம்பாரிச்சேன் சார். அப்படிதான் நான் என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணேன், அப்படிதான் நான் வந்து எஜுகேஷன் எனக்கு வந்து இது பண்ணிக்கிறேன், ஹெல்த்தையும் நான் அப்படிதான் சார் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா இது சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்குறேன். சஸ்டெயின் ஆகாது. அப்போ இதுக்கும் அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம், டெவலப்மெண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது, நீங்க இயற்கையும் சேர்த்து பாதுகாக்கணும். தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம எதை பத்தி பேசியிருக்கோம், இப்போ growth பத்தி பேசியிருக்கோம், டெவலப்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கோம், அடுத்தது என்ன பேசுறோம், இப்போ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுறோமா இல்லையா? அது கெட்டிங் த பாயிண்ட். அப்போ growth முக்கியமா டெவலப்மெண்ட் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். வெரி குட். growth இருந்தாதான் அது டெவலப்மெண்ட்டுக்கு பாதை வகுக்கும். காசே இல்லை சார், growth இல்லை சார், எப்படி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது கெட்டிங் த பாயிண்ட். சார் என்கிட்ட வந்துட்டு காசே இல்லை சார், நான் வந்து ஸ்கூலே கட்டல சார், growth இல்லை சார்னா எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ growth அப்படிங்கிறது ப்ரீ கண்டிஷன். புரியுதா? இந்த கிளாஸ் எத்தனை பேருக்கு 5, 6, 7 பேர். 7 பேருக்கும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இட்லி சுட்டு கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போதான் அது என்னது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம். அது நான் முதல்ல இட்லி சுடணுமா இல்லையா, இஸ் தட் growth ஆர் நாட்? டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்டா என்ன இருக்கணும், ரிசோர்ஸ் இருக்கும். அது கெட்டிங் த பாயிண்ட். அப்போ growthங்கிறது ப்ரீ கண்டிஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? growth இல்லாம டெவலப்மெண்ட் கிடையாது. ஆனா growth மட்டுமே பத்தாது. இருக்க போகும்போது நம்ம எதை பத்தி எல்லாம் படிக்க போறோம், growth பத்தி படிக்க. growth பத்தி எப்படி படிப்பீங்க? இந்த இடத்துல எக்கனாமிக் growth பத்தி என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் படிக்க போறீங்க? நம்ம ஜிடிபி படிக்க போறோம், ஜிஎன்பி, ஜிபிஏ, இதெல்லாமே வந்துட்டு நம்ம growth அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வச்சு படிக்கணும். எக்கானமி எப்படி grow ஆகுது, ஜிடிபி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜிடிபி ரேட் எல்லாம் கேட்கலாம், growth ஆஃப் எக்கானமி. அடுத்தது எதை பத்தி படிக்கிறோம்னா டெவலப்மெண்ட், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த மாதிரியான டாபிக்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு டெவலப்மெண்ட் பத்தி படிக்கணும். அடுத்தது வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் பத்தி படிக்கணும்னு என்ன படிக்கிறேன், கிரீன் ஜி. சரிங்களா? சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இதை பத்திலாம் படிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல growth அப்படின்னு படிக்க போகும்போது நம்ம என்னெல்லாம் படிப்போம், ஜிடிபி பத்தி, அதாவது growth பத்தி படிப்போம், டெவலப்மெண்ட் பத்தி படிப்போம், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் பத்தி. இதுதான் for the first unit. This is what we are going to learn. Before getting into the first unit, we complete our introduction class. Next class will be first unit performance. So before getting into what you have to understand, what do you mean by economy? Economy is என்ன படிக்கிறீங்க? For example, that is a study.
அது ஒரு படிப்பு, நீங்க படிக்கிறீங்க. வாட் யூஆர் ஸ்டடிங் இன் எக்கானமி? இண்டிவிஜுவல் பிசினஸ் அதை பத்தியில படிக்க போறீங்களா? கவர்மெண்ட்டை பத்தி நீங்க பாலிட்டியில படிக்கிறீங்க. இப்போ பிசினஸை பத்தி நம்ம படிக்க போறதில்ல, நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா மைக்ரோ எக்கானமி நமக்கு கிடையாது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு கிடையாது. எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட் இஸ் எக்கானமி? நீங்க இதை டே இன் டே அவுட் பர்ஃபார்ம் பண்றீங்களா இல்லையா? ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நீங்க டெய்லி பர்ஃபார்ம் பண்றீங்களா இல்லையா? சரியா? நீ காலையில இருந்து என்ன செலவு பண்ணிருக்கீங்க? காசு 1 ரூபா கூட செலவு பண்ணியா? பண்ணிருக்கீங்களா? எதுக்கு பண்ணீங்க? பஸ்ல வர்றதுக்கு பண்ணீங்க, டீ சாப்பிட்றதுக்கு. அப்படி இருக்க போகும்போது இதெல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்படி இருக்க போகும்போது we perform this activity every day from the morning till the evening. எப்படி அப்படின்னு இப்போ உங்க கையில ஒரு 100 ரூபா, 100 rupees அவ்வளவுதான் உங்ககிட்ட மொத்தமாவே காசு இருக்கு. சரிங்களா? ஒரு கடைக்கு போறீங்க, மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்னா what is market? It's a space where buying and selling of goods happen. It can be as small as a petty shop. Buying and selling. It can be as large as the world as a market. உலகம் ஃபுல்லா பையிங் அண்ட் செல்லிங் நடத்திட்டு இருக்கா. ஸோ அப்படி இருக்க போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்லிமிட்டட் எஜுகேஷன். அதுக்கு வந்து டிஃபினிஷன்ங்கிறது நீங்க ஒரு சின்ன குறுகிய பார்டர்ல கொண்டு வர முடியாது. எங்க பையிங் அண்ட் செல்லிங் இருந்தாலுமே அது பேர் வச்சுருவோம் மார்க்கெட் அப்படின்னு. இது பிசிக்கல் ஸ்பேஸ் மட்டும் தான் சார் அப்படின்னு அப்படியும் முடியாது. ஆன்லைன்லயும் நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக்ஸ் நீங்க வாங்குறீங்க, விற்கிறீங்க. So buying and selling is happening. So simple market is a space where buying and selling happens. So அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க. You are having 100 rupees. சரிங்களா? இங்க வந்து என்ன ஆச்சுன்னா, let's say ஆரஞ்சு இருக்கு, 100 rupees a kg. இல்ல 2 kg வச்சுக்கோங்க. 2 kg எவ்வளவு வந்து 100 rupees. 1 kg ஆப்பிள் வந்து 100 rupees. So you are having 100 rupees in your hand. சரிங்களா? What would you do? என்ன பண்ணுங்க? உங்க சாய்ஸ் என்ன? ஆரஞ்சு. நீங்க அப்படி வாங்க முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள் வாங்கணுங்களா? ஆப்பிள் பிடிச்சாலும் ஆப்பிள் கரெக்டா? அது வெளியில பாருங்க. அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ரிசோர்ஸ் எப்படி இருக்கு? இதான் ரிசோர்ஸ். அமௌண்ட் ஆஃப் மணி வாட் யூ ஹேவ் இஸ் த ரிசோர்ஸ் வாட் யூ ஹேவ். கரெக்டா? எவ்வளோ பணம் இருக்கோ அதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ். ஸோ உங்ககிட்ட ரிசோர்ஸ் எப்படி இருக்கு? லிமிட்டடா இருக்கா? இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எப்படி இருக்கு? லிமிட்டடா இருக்கா? உங்க வாண்ட் எப்படி இருக்கு? ஆரஞ்சும் வேணும், ஆப்பிளும் வேணும். அப்போ உங்களோட வாண்ட் எப்படி இருக்கு? அன்லிமிட்டடா. In this condition, when you have limited resources, குறைந்த அளவுக்கான பணம் தான் உங்களுக்கு உலகம் ஃபுல்லா இதுதான் உண்மை. எல்லாத்துக்கிட்டையும் லிமிடெட் ரிசோர்ஸ் தான் இருக்கும். ஆனால் வாண்ட் எப்படி இருக்கும்? அன்லிமிட்டடா இருக்கும். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் புத்திசம் படிச்சிங்களா? படிச்சிருக்கீங்களா? புத்திசம் 4 நோபல் ட்ரூத் என்ன? ஒரு ட்ரூத் சொல்றேன். புத்திசம்லாம் நீங்க தெரிஞ்சு 4 நோபல் ட்ரூத் சொல்றேன். என்ன சொல்லுவாங்க? ஆசைதான் எல்லா வித துன்பத்துக்கும் காரணம் அப்படின்னா அதான ஃபர்ஸ்ட் நோபல் ட்ரூத். டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் மிசரி. அதான் ஃபர்ஸ்ட் நோபல் ட்ரூத்.
சரிங்களா? அந்த மாதிரி 4 மோமெண்ட் இருக்கு. அது கிடைக்கும். ஒரு மோமெண்ட் படிச்சிருக்கீங்க. ஒரு ஆசிரியர் காரணம் ஆசையை வந்து விரட்ட முடியும். விரட்டுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டத்தி மார்கா அப்படின்ட்டு மார்கா வந்து அதை ஃபாலோ பண்ணி சொல்லுவோம். அப்படின்னு போகும்போது நம்மளோட ஆசை எப்படி இருக்கு? அன்லிமிட்டடா அப்படி இருக்க போகும்போது here you have to go through a action called as choose. You have to make a choice. Are you getting the point? Correct? You are forced to make a choice. இப்போ உங்க நிறைய ப்ராடக்ட் தான் ரெடி வாங்கிருக்கீங்க. சாய்ஸ் போத்த வேண்டியது பிரச்சனையே இல்லை. இப்போ உங்க கிட்ட பண்ண வேண்டியது லிமிட்டடா. ஸோ அப்போ இருக்க போகும்போது யூ ஹாவ் டு கோ ஃபார் சாய்ஸ். சும்மா ரெண்டாம் சூஸ் பண்ண முடியும். என்ன முடிவு எடுக்கீங்க? எது கைக்கு வருதோ அதை தூக்கிடலாம். அப்படி you are making a decision which is informed. கரெக்ட்? இந்த இன்ஃபார்ம்டு டெசிஷன்ல நீங்க மேக் பண்ண போகும்போது எந்த மாதிரியான டெசிஷன் மேக் பண்ணுவீங்க? ஒரு ஃபோன் கடைக்கு போறீங்க, ஒரு ஃபோன் வாங்கணும், என்ன பேசிஸ்ல ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுங்க? குவாலிட்டி செக் பண்றீங்க, என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் பார்க்குறீங்க. அதை ஒரே வார்த்தை சொல்லணும்னா the money which you are going to spend should give a maximum returns. அப்போ உங்க சாய்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? It has to give maximum. Economy is steady. இந்த சாய்ஸ் மேக் பண்ணனும் ஆப்வியஸா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. இந்த இன்ஃபர்மேஷன் தான் என்ன தேவை? Study of economy. Are you getting the point? So, economy is a study where we have limited resources and unlimited choices, unlimited grounds, and we make use of the limited resources in such a way that we get maximum. In the particular aspect of the mind already இருக்கு. Define பண்ண முடியும். காலையில எழுந்திருக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அந்த பர்டிகுலர் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க? எல்லாரும் வேற வேற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வேற வேற டூத் பேஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க? Because that is giving a maximum returns. சில பேர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க? சார் டேஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல சார். ஸோ அப்படி இருக்க போகும்போது அவங்களுக்கு வந்து சீப்பான டூத் பேஸ்ட் தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, என் பல்லு தான் சார் முக்கியம், நல்லா காஸ்ட்லியான டூத் பேஸ்ட் வாங்கி. இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டூத் பேஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுல வந்து நைட்டு தூங்க போகும்போது எந்த மாதிரியான பெட்ல படுக்க போறீங்க, எந்த மாதிரியான போர்வையை போட போறீங்க, எல்லாமே இது டிசைட் பண்ணுது எக்கானமி தான் டிசைட். அதாவது என்ன டிசிஷன்? the choices which you make where you will get maximum returns. An economic activity as such is a part of your life every day. Day in and day out நீங்க ஒரு ஆக்டிவிட்டியை பண்றீங்க. அது வந்து இந்த பணம் இன்வால்வ் ஆகும்போது அதை நம்ம என்ன படிக்கணும்? சரியா? இதுதான் எக்கனாமிக்ஸ். This is what we are doing. சரிங்களா? இதுல இன்னும் ஒரு டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க புக்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கானமி இஸ் அபவுட் தி ஸ்டடி ஆஃப் ப்ரொடக்ஷன், transportation, and distribution. இந்த டெஃபினிஷனே கரெக்ட். இதுதான் நம்ம படிக்க போறோம். ரெண்டாவது ப்ரொடக்ஷன்னாலும் you have to choose what product I am going to produce. Transportation நாலும் I have to choose which mode of transportation I am going to use. Distribution, I have to make choices. So everywhere what you are doing, you are making informed choice. Phone கடையில போய்ட்டு குத்துமதிப்பா ஃபோன் வாங்கிட்டு வருவீங்களா? 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிட்டு பண்ண மாட்டீங்களா? ஸோ எதனால உங்களால கரெக்டான ஃபோன் வாங்க முடியுது? ஏன்னா யூ ஹேவ் த நாலேஜ் அபவுட் த ஃபோன். ரேம்னா என்னன்னு தெரியாது சார், ரோம்னா என்னன்னு தெரியாது, மெகா பிக்சல்னா என்னன்னு தெரியாது சார், இந்த ஸ்னாப் டிராகன்னா என்னன்னு தெரியாது சார், எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ கேன் யூ செலக்ட் அ பர்ஃபெக்ட் ஃபோன்? பண்ண முடியாது. அப்போ நாலேஜ் இருந்தால் தான் யூ கேன் மேக் குட் சாய்ஸஸ், பெட்டர் சாய்ஸஸ்.
So this is what we are going to learn. புரிஞ்சா எக்கானமில என்ன படிக்கணும்? மேக்ரோ எக்கானமி என்னன்னு பார்த்தோம், மைக்ரோ எக்கானமி என்னன்னு பார்த்தோம். இதோட ஓவரால் வியூ. இதுல நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வராது. So next what we have to know is what is the difference between investment and spending. இந்த வார்த்தைலாம் டெய்லி கேட்கறது. இன்வெஸ்ட் பண்றதுன்னா என்ன, ஸ்பெண்ட் பண்றதுன்னா என்ன? நம்மளோட நீச்சே சரிங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கும்? எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட், பட் அது அந்த எஜுகேஷன் அவருக்கு எதாவது ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அப்படி இருக்க போகும்போது ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெண்டிங், அதாவது காசு செலவு பண்ண போகும்போது ரெண்டு டைப்பாக பண்ணுவீங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்பெண்ட் இட் ஆன் அசெட்ஸ். Another thing, they will be spending it on liabilities. They will be spending it on liabilities. So, there is a problem. Asset to liabilities to example சொல்ல முடியுமா? ஃபோனு, லேப்டாப், எல்லாமே வீடு, வாசல், ஜன்னல் எல்லாமே அசெட். liability, what is asset and what is liability? Assetனா சொத்து, liability is not physical form. சமத்துக்கெல்லாமே physical form இருக்கு. நீங்க சொல்றது goods and services. Next topic. நம்ம படிக்க போறது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தி எக்ஸாக்டா பண்ணும்போது அசெட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், லைபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. நம்ம கிட்ட இருந்து அது காசு எடுக்கும். டேக் மணி அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். அசெட்ஸ் வில் புட் மணி இன்சைட் யுவர் பாக்கெட். அப்படி இருக்க போது இப்ப சொல்லுங்க திருப்பியும் அசெட்டோட மீ எக்ஸாம்பிள் சொல்லுங்க, லைபிலிட்டிஸோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Land will give you returns, machineries will give you returns. அதான் என்ன கேபிட்டல்? கேபிட்டல்ங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போற பணம் இருக்கு இல்லையா, அதுதான் கேபிட்டல். கேஷ் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு லைபிலிட்டி, சும்மா வச்சிருந்தீங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷனால அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே போயிருக்கு. அது என்ன சொல்லிருக்கேன் இப்போ காம்ப்ளிகேட் பண்ணாங்க. இப்போ லைபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லோன். நீங்க லோன் வாங்கினா லைபிலிட்டியே, கொடுத்தா லைபிலிட்டி. வாங்கினா லைபிலிட்டி, ஏன்னா நீங்க வந்துட்டு பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். கொடுக்குறவங்களுக்கு அது அசெட். வேற என்ன? ஒரு கார் வாங்குறீங்க உங்களுக்கு ஓட்டுறதுக்காக, டெஃபினிஷன் கீழே கொண்டு வாங்க. காருக்கு நீங்க செலவு பண்றீங்களா, கார் உங்களுக்கு பணத்துக்கு கொடுத்து நீங்க தான் செலவு, அது அசெட்டால இருக்கு. டிவி வாங்குறீங்க வீட்டுல, நீங்க அதுக்கு கரண்ட் பில்லு, கேபிள் சார்ஜ், கரண்ட் பில்லாம் கட்டுறீங்களா, அது உங்களுக்கு பணம். வீடு கட்டுறீங்க, லேண்டை விட்டுறீங்க, வீடு கட்டுறீங்க, அது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதா இல்ல உங்க பாக்கெட்ல பணத்தை போடுது? வாடகை கூட்டா சார், வாடகை தான். வாடகை கூடாம நீங்க வீட்டை பெருசா கட்டி மாளிகை மாதிரி கட்டி நீங்க ஒருத்தர் மட்டும் இருக்கீங்க. நீங்க காலையில கூட ஒரு படத்துல ஒரு சீன் வந்துச்சு, என்ன படம்னு தெரியல, யோகி பாபு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு நார்மலா கம்பேரிசன் மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கு. பொறாமை படமா சார் நல்லவன் சார், தேவல் சார் அப்படின்னா யாரும்.
ஆப்வியஸா உங்களுக்கும் பொறாம இருக்கும், எனக்கும் பொறாம. டிஃப்ரெண்டா நம்ம ஆக்ஷன் என்ன எடுக்கிறோம். எனக்கு ஒரு பேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா போகும்போது கிரீஸ் ஊட்டி விட்டு போகாத வரைக்கும் இட்ஸ் குட். அதர்வைஸ் பொறாமைங்க எல்லாருக்கும் இருக்குமா இல்லை? நியாயமா பாருங்க சார், சூப்பரா சுடிதார் போட்டுருக்கோம், அதனால வாங்க நினைக்கிறாங்க, அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறோம். பாருங்க சார் செமையா பைக் வச்சிருக்கோம். இந்த பொறாம நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு, கம்பேரிசன் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான். அப்படி இருக்க போகும்போது என்ன, ஒரு மனுஷனோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்ன? உங்களோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் சொல்லுங்க ஸ்ரீ, உங்களோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்ன? கடைசியா அல்டிமேட்டா அதுதான் சார் என்னோட ஆப்ஜெக்டிவ். இல்லவே இல்லை சார். உங்க பேரு? ஸ்னேகா. ஸ்னேகா சொல்லுங்க. நீங்க உங்க பேர்? தர்ஷினி. பேர் மறந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தாட்சண்யா. தாட்சண்யா அப்பதானே சொல்றேன். நீங்க சொன்ன தர்ஷினி அல்டிமேட் கோல் கோலே இல்லை சார். எல்லாத்துக்கும் அல்டிமேட் கோல், எல்லாத்துக்கும் ஒரே கோல் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு எல்லா கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அதை யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களை எஜுகேட் பண்ணும், மற்றவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களே இன்டெலெக்ட் எல்லாமே இது பண்றது. அதான் அல்டிமேட் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் மீன்ஸ். சொசைட்டி இம்ப்ரூவ் பண்றதும் மீன்ஸ். இதெல்லாம் பண்றதுனால கடைசி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன ப்ராஃபிட்? சரிங்களா? உங்களோட உங்களுக்கு உங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னங்கிறதே புரியாம உங்களை சொல்லியிருக்காங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அவ்வளவு மோசமா இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்துல மெக்கல்லேன்னு ஒருத்தர் இருப்பார், லார்ட் மெக்கல்லே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? 1850 வந்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் டிசைன் பண்ண சொல்லுவாங்க. என்ன மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் டிசைன் பண்ண சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்தியாவில பிரிட்டிஷ்க்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லப்பா, எல்லாம் கூலிக்காரனா இருக்கான், அவனை வச்சுட்டு என்னால வேலை வாங்க முடியல, ஆபீஸ் ஒர்க் வாங்க முடியல, அவனை வச்சுட்டு நான் எனக்கு வந்து அடிமையா எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் பத்தல, நீ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடு. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, இட் ஹேஸ் டு கிரியேட் லேபரர்ஸ், ஹேஸ் டு கிரியேட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் டிசைன் பண்றாங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு. அதனாலதான் நம்மளுக்கு என்ன சொல்லி தரல அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃபோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் சொல்லி கொடுக்கணும். யூபிஎஸ்சில அப்படி கிடையாது. நாம வந்து உங்களுக்கு சொல்லி தரோம். லைஃபோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டு பி ஹாப்பி, டு பி கண்டென்டட், டு பி சாட்டிஸ்ஃபைட். இதுதான் ஒவ்வொருத்தரோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ். ஆமாவா இல்லையா? நீங்க சொசைட்டியை மேம்படுத்தி கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏன் மேம்படுத்துறீங்க? இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். சந்தோஷம் கொடுக்காத செயலை செய்வீர்களா? கோர்ஸ் பண்ணா செய்வோம் சார், கோர்ஸ் பண்ணா செய்வோம். ஆப்வியஸா இப்ப நான் ஏன் கிளாஸ் எடுத்துருக்கேன், சந்தோஷமா வந்து எடுத்துருக்கேன். சரிங்களா? எப்போ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டடி இருக்கும்போது சில நேரங்கள்ல வந்துட்டு சந்தோஷமா தான் எடுத்துருக்கேன். சும்மா பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் வந்து டு பி ஹாப்பி. அப்படி இருக்க போகும்போது என்னன்னா, இந்த கம்பேரிசன் பண்றீங்க இல்லையா, இது என்ன பண்ணுது? ஹாப்பினஸ் தொலைக்குது. நான் வந்து எதுக்கு என்னோட காரையோ என்னோட போனையோ கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன்? நீ கடுப்பாகணும் இருக்க வேண்டியது. கரெக்ட் தானே? அப்படி கடுப்பாக்காம கம்பேரே பண்ணாம போயிட்டேன்னு வச்சுக்கலாம், நானும் டிஃபீட் ஆயிடும், நீயும் சக்சஸ் ஆயிடும். அப்படி இருக்க போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேரிசன் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒழிச்சிட்டீங்க அப்படின்ற யூ கேன் ஆக்சுவலி பி ஹாப்பி ஆல்வேஸ். சர்வீஸ் கிடைக்குது, கிடைக்கும். சரிங்களா? சாப்பாடு கிடைக்குது, கிடைக்கும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், ஜஸ்ட் அ மைண்ட் செட், யூ கேன் ஜஸ்ட் பி ஹாப்பி. அப்படி இருக்க போகும்போது இந்த அசெட்டும் லைபிலிட்டியும் புரிஞ்சிருச்சுன்னா எப்படி சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில. சார் பிலாசபி கிளாஸ் எடுக்கிறீங்களா, எக்கானமி கிளாஸ் எடுக்கிறீங்களா?
எல்லாமே ஒண்ணுதான். எக்கானமி தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கும், எக்கானமி தெரியலன்னா சந்தோஷமா இருக்கு. எல்லாம் லாஸ் வீணா இருக்கும். இப்போ அசெட் அப்படிங்கிறது என்னென்னங்கிறது தெரியும். சம்திங் விச் கிவ்ஸ் யூ தி ரிட்டர்ன்ஸ். லயபிலிட்டி வந்து அதுவும் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். திங்ஸ் விச் வில் நாட் கிவ்ஸ் அஸ் ரிட்டர்ன்ஸ். சட்டை வாங்கி போடுறீங்க, 10,000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கி போடுறீங்க. will this give any returns to you? அப்படி இருக்க போகுது. If you have some amount of money, obviously you cannot live without liabilities. Liability இல்லாம ஒரு வாழவே முடியாது. லோன் வந்து liability. ஒரு லோன் வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா பிசினஸ் அசெட், லோன் லைபிலிட்டி, லோன் ரெண்டு இருக்கும் முடியும். அசெட் உங்க கையில இருக்கு, லைபிலிட்டி உங்க கையில இருக்கு. லோன் அடைச்சிட்டீங்கன்னா அசெட் மட்டும் இருக்கு. கார் வாங்கிட்டீங்க, லைபிலிட்டி. அதை வாடகைக்கிட்டு அந்த கார் வாங்கின காசுக்கு மேல சம்பாதிச்சிட்டீங்கன்னா அது பிகம் அசெட். சிம்பிளான கான்செப்ட் என்ன, இட் ஹஸ் டு கிவ் யூ ரிட்டர்ன்ஸ். சார் சார் வந்து கார் லைபிலிட்டி, இந்த டாக்ஸி டிரைவர்லாம் லைபிலிட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு கார் இருக்குது, அதனால 10 பைசா பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறது இல்லை சார். நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் சார். வேலைக்கு பஸ்ல கூட தானே போகணும், நடந்து போவோம். இல்ல வேலைக்கு போறதுக்கு பக்கத்துலயே வீடு இருக்காங்க, 1000 ரூபாய் அப்படி இருக்க போகும்போது you have to cut down your expenses on liabilities and you have to increase your investment on assets. If you are able to do this properly, any economy will thrive. மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார், ஓகே 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணு. 50,000 ரூபாய் சம்பாதிச்சு 50,000 ரூபாயும் லைபிலிட்டியில போடுறோம்னா நீ பெட்டரா தான் இருக்கணும். பண்றப்போ வாட் யூ ஷுட் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு லிஸ்ட் டவுன் ஆல் த அசெட்ஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. எதா வேணாலும் இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உங்களோட டாஸ்க்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்துக்கு போறீங்க 3 மணி நேரம், அதே 3 மணி நேரம் படிக்கிறீங்க. எது ரிட்டர்ன்ஸ் வரும்? படிக்கிறது தான் ரிட்டர்ன்ஸ். உங்க டைம்ங்கிற ரிசோர்ஸை இதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், அசெட்ல ஸ்பெண்ட். அது கெட்டிங் த பாயிண்ட். அதுக்கும் படத்துக்கே சார் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்பெல்லாம் மாதத்துக்கு ஒரு படத்துல 2 வாரத்துக்கு ஒரு படத்துக்கு போறீங்கன்னா குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கீங்களா வந்துட்டு நம்ம நிறைய பேர் எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. படிக்க ஆரம்பிச்ச புதுசுல என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஆனா படத்துக்கு போறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். ஏன்னா நம்ம படிக்கிறோம், படத்துக்கு போனா தப்பு அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க 2 வாரம் நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நீங்க படிச்சுட்டீங்க போது உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்டு கொடுத்துக்கணும். அந்த ரிவார்டை நோக்கி தான் உங்க மைண்ட் வந்து உங்களை படிக்க வைக்கும். உங்களை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துட்டு சார் ரிவார்டு கொடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு 2 வாரம் படிக்காம உட்காந்துட்டு படத்துக்கு போட்டு சார் ரிவார்டு இல்ல சார் எனக்கு படமே பிடிக்காது சார், நான் கிரிக்கெட் விளையாட பார்த்தா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாட போகலாம். இட் ஷுட் பி ரிவார்டு டு யூ. படிக்கல சார், அந்த வாரமே படிக்கல, நீங்க போகக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வாரம் படிச்சாதான் போகணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்துருச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்கணும். அப்படி இருக்க வேற அடுத்தது போகலாம். பர்சன், பீப்புள். சார் இவனுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் சார், இவனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. மெசேஜ் பண்றேன் சார், ஒரு ரூபா இல்லையா சார் அவங்ககிட்ட, அவன் ஒரு ஃப்ரெண்டா சார், எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டான் சார். யூ ஷுட் நாட் ஸ்பெண்ட் யுவர் டைம் அண்ட் எமோஷன். எமோஷன் ஒரு ரிசோர்ஸ் தான், டைம் ஒரு ரிசோர்ஸ் தான். on people from whom you will not get returns. They are liabilities. சரிங்களா சார்? இப்போ வந்து ஒருத்தர் கூட பேசினா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார், எங்களோட பேசிட்டு இருந்தார் சார், நானும் நீங்களும் அவரும் பேசுறீங்க. இவர் உங்களுக்கு 4 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, இவர் நீங்க அவருக்கு 4 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. டைம் வெல் ஸ்பெண்ட். அது அசெட், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த டைம் நீங்க போயிட்டு என்ன பண்ணா தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரன் இவனுக்கும் தொடர்பு இருக்கு, அவன் வந்து அது சாப்பிட்டு வந்தான், இவன் இது சாப்பிட்டு போறான் அப்படிங்கிறது டைம் ஸ்பெண்ட் ஆன் லைபிலிட்டி. அப்போ if you have the knowledge about asset and liability, what you can do is you can list down all your assets, which would be clear. எல்லா அசெட்ஸும் லிஸ்ட் டவுன் பண்ணணும், எல்லா லைபிலிட்டியும் லிஸ்ட் டவுன் பண்ணணும். லைபிலிட்டிஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா will you become a better person? புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது எக்கானமியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, you invest your resources on asset and you should avoid spending money on things which you should know. Asset and liability ஒரு எக்கானமி அப்படின்னு படிக்க போகும்போது சாய்ஸஸை பத்தி படிக்கிறோம். அப்படிங்க போகும்போது
Here is how the choices will be there in front of your eyes. You have to spend your money properly. Not only you, government has to do the same. Government எந்த மாதிரி பட்ஜெட் போடணும், மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான பட்ஜெட். பேங்க்ஸ் எந்த மாதிரி ரன் ஆகணும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ரன் ஆகணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கணும், குறைவா இருக்கும். அப்பதான் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எக்கானமி. அன்எம்ப்ளாய்டா 50 பேர் இங்க அன்எம்ப்ளாய்டா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா ஒரு செயின் போட்டுட்டு வரீங்க, அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, என்ன பண்ணும்? ஒரு வாரம் நீதி நேர்மை பார்ப்பான், அப்புறம் ஒரு வாரம் போலீஸுக்கு பயப்படுவான். அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணும்? போலீஸாவது நீதியாவது நேர்மையாவது. அது கெட்டிங் த பாயிண்ட். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும், எக்கனாமிக்கல் டேமேஜ் நடக்கும். இருக்க போகும்போது எல்லாமே எதுக்கு முற்பட்டு இருக்கு, எல்லாமே எதுக்காக நம்ம பண்றோம்? So that we can get maximum returns so that the people will not suffer. புரிஞ்சுதுங்க? எக்கானமில என்ன படிக்க போறோம்னு புரியுதா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எக்கானமி. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்கானமி உங்களுக்கு? சோசியலிசம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சோசியலிசம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அத்தனை படத்துல உங்களுக்கு பாட்டில் கூட வருது. கண்ணதாசன் தாரக்குடின்னு ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா, சேர்ந்து குடிச்சா சோசியலிசம் தான் வரும். அப்படி இருக்கிற போகும்போது சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி டிஃபைன்ஸ் வாட் சோசியலிசம். சோசியலிஸ்டிக் எக்கானமி, கம்யூனிஸ்ட் எக்கானமி. டைப்ஸ் ஆஃப் கம்யூனிசம்னா என்ன? ஏன் எல்லாம் கம்யூனிசத்துக்கு போது பயப்படுறாங்க? கம்யூனிஸ்ட் நல்லா ஈக்குவல் சொல்றது. இருக்கக்கூடிய மெத்தடாலஜி தான் தப்பு. என்ன தப்பு? எல்லாரும் ஈக்குவல், சரி ஓகே, நான் வந்து கலெக்டருக்கும் ஈக்குவலான சம்பளம் கொடுக்குறேன். ஒரு கம்பவுண்டர் ஆஸ்பத்திரியில வந்து கம்பவுண்டருக்கும் ஈக்குவலான சம்பளம் கொடுக்குறேன். நீங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, கம்பவுண்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அதுக்கு நல்ல என்ன சொல்றீங்க? அதான் என்ன மெத்தட் அதெல்லாம் ஃபெயில்டு கான்செப்ட், பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எஃபிஷியன்சி இருக்காது. பீப்புள் வில் நாட் காம்பீட். உங்களுக்கு ஒரு பெட்டர் பொசிஷன் கிடைக்குதுங்கிறதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. காலேஜ் முடிச்சு எங்கேயாவது ஜாலியாக ஊர் சுத்த போயிருக்கீங்களா? ஏன் இன்னும் பொசிஷன். இப்போ அந்த பொசிஷன் எல்லாருமே சமம்னு சொல்லிட்டா நீங்க ஏன் நினைப்பாங்க? பட் இருந்தாலும் கம்யூனிசத்தை ஏன் பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க? வாட் இஸ் கம்யூனிசம்? இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்க? சோசியலிசம்ங்கிற வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேபிட்டலிசம் அப்படிங்கிற வேர்டு அப்படி இருக்க போகும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றது. Let's discuss another concept called as factors of income or factors of production. இந்த பர்டிகுலர் பெண்ணை தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் இன்புட் தேவை? What are the inputs we need so that this pen can be produced? என்னென்னலாம் தேவை? சரி, வேற ஸ்பேஸ் ஸ்பேஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் வேற இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். வேற மிஷினரிஸ், லேபர்ஸ், வெரி குட், லேபர்ஸ். ஆக்சுவலி நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். பட் இதை வந்து ஒரு 4 கேட்டகரிக்குள்ள நம்ம அடக்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட் தேவை. Do we need land? Without land you cannot produce anything. Let it be a good or a service. எதையுமே நீங்க லேண்ட் இல்லாம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த கிளாஸ் நடக்குது, லேண்ட் இருக்கிறனால தான் நடக்குது. இல்ல சார் நான் ஆன்லைன்ல கத்துப்பேன், சேர்ல உட்காந்து தானே கத்துப்பீங்க, நான் சேர்ல உட்காந்து தானே சொல்லி தருவேன். எனிவேஸ் ஐ நீட் a space. இந்த ஸ்பேஸ் வந்து as small as ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கலாம், இல்ல as large as acres இருக்கலாம். So I need a space. I need land. ரெண்டாவது லேபர் வேணும்.
வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். இல்ல சார் நானே உழைச்சிக்குவேன்னாலுமே யூ ஆர் அ லேபர் தேர். ஆர் கெட்டிங் த பாயிண்ட்? யூ டெஃபினெட்லி நீட் லேபர், லேண்ட் லேபர். காசு வேணும். we need investment. We call it as capital. Capital ரெண்டு விதமான கேபிட்டல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்துட்டு ஆப்ரேஷனல் கேபிட்டல் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்க மிஷினரி செட்டப் பண்றீங்க, பில்டிங்ஸ் கட்டுறீங்க, இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க இல்லையா, அது வந்துட்டு என்னது இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல். ஆனா அதை ரன் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை, ஆட்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணுமா, இதெல்லாம் ஆப்ரேட்டிங் கேபிட்டல். இப்போ ரெண்டு விதமான கேபிட்டலுக்குள்ள எல்லா விதமான விஷயங்களும் அடங்கிடும். அதாவது மிஷினரி, உங்களோட ரா மெட்டீரியல், நீங்க சொன்னீங்க பிளாஸ்டிக், இது எல்லாமே வந்து அதுக்குள்ள அடங்கும், கேபிட்டலுக்குள்ள அடங்கும். நாலாவது முக்கியமான விஷயம் என்டர்பிரனர்ஷிப். என்டர்பிரனர்ஷிப் இல்லாம இது மூணுமே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் ஆகாது. ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான பொருளையும் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆர்கனைசேஷன் comes into play. அப்போ இந்த நாலுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட உங்களால எந்த ஒரு பொருளையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? என்டர்பிரனர் இல்ல சார், மூணு என்கிட்ட எக்ஸஸா இருக்கு சார், பண்ண முடியுமா? லேண்ட் இல்ல சார், என்கிட்ட நிறைய காசு இருக்கு சார், லேபரும் இருக்காங்க சார், நான் வந்து நல்லா என்டர்பிரனர்ஷிப்பும் பண்ணுவேன் சார், ஆனா லேண்ட் மட்டும் இல்லை சார், ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? இந்த நாளுல எந்த ஒரு பொருள் மிஸ்ஸிங் ஆனாலும் உங்களால என்ன பண்ண முடியாது? ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. யூ cannot produce. அதனாலதான் இதை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி. We call this as factors of production. என்னென்ன? land, labor, ஆர்கனைசேஷன் வேற டெஃபினிஷன். நானும் சேர்ந்ததுதான் ஆர்கனைசேஷன். என்டர்பிரனர்ஷிப்னா வேற. ஆர்கனைசேஷன் என்னன்னா குரூப் ஆஃப் பீப்புள் கம்மிங் டுகெதர் இன் ஆர்டர் டு அச்சீவ் அ காமன் ஆப்ஜெக்டிவ். இதுதான் ஆர்கனைசேஷனோட டெஃபினிஷன். காமன் ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எதை நோக்கி ஒர்க் பண்ணணும்? இந்த காமன் ஆப்ஜெக்டிவ் நோக்கி ஒர்க் பண்ணணும். ஒருத்தர் ஒரு ஆப்ஜெக்டிவா நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது ஆர்கனைசேஷன் கிடையாது. A group of people voluntarily assemble in order to work to achieve a common objective is what we call it as organization. Is this class an organization or not? We are a group of people who are working towards a common objective of you people clearing the examination. இல்லையே சார், எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆப்ஜெக்டிவ் இல்லையே. அப்படியா? எல்லாத்துக்கும் அந்த ஆப்ஜெக்டிவ் இருக்குதானே? அப்படி இருக்க அப்படி பாக்குறீங்க. இல்ல சார், எங்களுக்குலாம் அந்த ஆப்ஜெக்டிவே கிடையாது சார். யார் சொல்லுவாங்க? இருக்கா இல்லையா? What made you choose UPSC? சத்தமாவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி சொல்லுங்க, ஏன் UPSC எடுக்கணும்? பவர். இப்படி போயிட்டு நீங்க பேசுனா பவர் கிடைக்குமா? You have to improve your personality. புரியுதுங்களா? நீங்க போல்டா பேச கத்துக்கணும். ஒரே நாள் வர சார் பேச சொல்லிட்டார், நாளையில இருந்து நான் பேசுறேன், அப்படி பண்ண முடியாது. I to know that. But you have to make effort. தைரியமா பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நாங்க வந்து உருவாக்கி கொடுக்குறோம். நீங்க பேசி பழகிட்டீங்கன்னா இது உங்களோட காமன் இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க நல்லா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. யாராவது எதிரி இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. நீங்க ஆச்சரியா முதல்ல அப்படிலாம் கிடையாது தானே. நம்ம இருக்க போகும்போது here we are a set of people who are friendly in nature. You can actually experiment whatever you want in this particular class so that you can rectify your mistakes and impose it over the real world. Real world நீங்க அதை கொண்டு போயிட்டு impose அப்படி இருக்க போகும்போது இதை யூஸ் பண்ணி புரியுதுங்க? என்ன சொல்லிருக்கோம்? land, labor, capital and இது தேவையான அளவுக்கு இருந்தா நீங்க எதை வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ராக்கெட் ஓடுறதுனால ஓடும். கரெக்ட் தானே?
தேவையான அளவுக்கு லேண்ட் இருக்கு சார். எல்லாமே வந்து என்கிட்ட வந்துட்டு ஸ்கில்டு லேபர் இருக்காங்க சார், சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க சார். என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்கு சார், கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கிடக்கு சார். என்கிட்ட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கு சார். ஒரு ராக்கெட் கூட நீங்க விடலாமா? ஒரு சின்ன சாக் பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அப்பவுமே நானுமே. So this is the minimum as well as the maximum need for any kind of product. அதனால தான் என்ன சொல்றோம், factors of production. ஃபேக்டரோட மீனிங் என்ன? காரணம். காரணம், these the factors are அப்படின்னு என்ன சார் காரணம்? மீனிங் ஃபேக்டர்னா ப்ரொடக்ஷனுக்கான காரணங்கள் இதனால. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னு ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மூலியமா நமக்கு இன்கம் வரும், ப்ராஃபிட் வராது. சரிங்களா? லேண்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? ரெண்டு பே பண்ணுவோம். சொந்த லேண்ட் பே பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். என்ன சரிங்களா? லேபருக்கு என்ன கொடுப்போம்? வேஜ். சொன்னோம். கேபிட்டலுக்கு என்ன கொடுப்போம்? இன்ட்ரெஸ்ட். Tell me another way apart from this four to earn money. இந்த நாளை தவிர ஒரு வழி சொல்லுங்க by which you can earn. சொல்லுங்க. கேட்க நீங்க தான் சொல்லுங்க. நானே சொல்றேன்னா அப்புறம் நான் இன்னொரு 1/2 மணி நேரம் எப்படி ஓட்டுறது? இன்கம் ஏர்ன் பண்றது. டிஸ்கவுண்ட் வழியா நீங்க காசை சேமிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்ல, இருக்கிற காசு தான் சேமிக்க முடியும். அதுக்கு முதல்ல காசு இருக்கணும்ல. அப்படி இருக்க போகும்போது இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு இது நாளை தவிர ஒரு வழி சொல்லுங்க. நீங்க சார் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணுங்க. அப்படியா? உங்க காலேஜஸ்ல எல்லாம் கேள்வி கேட்கறத வந்துட்டு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? டீச்சருக்கு ஆன்சர் தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கேள்வி கேட்டா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, பயமுடுத்தி வச்சிருக்காங்க. இங்க அப்படி கிடையாது. everyone knows everything. அது இருக்க போகும்போது all the doubts of yours will be cleared. இன்கம் ஸ்காலர்ஷிப்ல வந்து உங்க ஃபீஸை பே பண்ணுவோம், உங்க கையில கஷ்டப்படுறாங்க. அது இன்கமா என்ன சம்பாதிக்கிறீங்களா? அது வந்து பேமெண்ட். அது என்னன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. சப்சிடிங்கிறது வேற, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிவாரண நிதி கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு என்னது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அது மூலியமா நீங்க சம்பாதிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ளட்டை வந்து உருவாக்கி காசு உங்களால சம்பாதிக்க முடியாது. புரியுதுங்களா? தட் இஸ் a பேமெண்ட். இப்போ உங்க அப்பா கிட்ட நீங்க காசு வாங்கிட்டு வரீங்க, இட்ஸ் a டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். your father is giving it to you without any reciprocity. நாளைக்கு பையன் நம்மளை பார்த்துப்பாங்க நம்பிக்கையிலேயே காசு கொடுக்குறாரு, கொடுப்போம் அப்படின்னு தானே இருக்க போகும்போது நோ ரெசிப்ரோசிட்டி. அது வந்து டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அது வேற. சப்சிடிஸ்ல வந்து ரெசிப்ரோசிட்டி இருக்கு. ஏன் சப்சிடி கொடுக்குறாங்க? எக்கானமி வளரணுங்கிறதுக்காக தான் சப்சிடி கொடுக்கும். ஒரு மக்களை ஒரு விஷயத்த யூஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக சப்சிடி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் சிலிண்டர் ஒரிஜினல் ரேட்டுக்கு வித்தா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா? விறகெடுத்துட்டு போயிடுவீங்க ரிட்டர்ன். அப்ப என்ன பண்றாங்க, சப்சிடி கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்றாங்க. எதுக்கு? கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுல அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. என்ன ரிட்டர்ன்ஸ்னா, people will stop using firewood and they will change to ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப எதிர்பார்ப்போட கொடுக்கறது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கிடையாது. Are you getting the point? நீங்க எதிர்பார்ப்போட கொடுக்குறீங்கன்னா that will not be called as transfer payment. But subsidies are the money which is being given
வித் ரெசிப்ரோசிட்டி. சப்சிடிங்கிறது வேற, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ங்கிறது வேற. சப்சிடிங்கிறது என்ன? மானியம். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ங்கிறது நிவாரணம். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு நிவாரண நிதி தானே கொடுத்துட்டு இருக்காரு டெய்லியும். போனா போட்டுன்னு 50 ரூபாய் கொடுக்குறாரு, நிவாரணமா தான் கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் சப்சிடி. Are you getting the point? These all are the things which comes under the overall title called as transfer payment. Actually, நாளை தவிர ஒரு வழியே கிடையாது. நாளை தவிர ஒரு எந்த வழியும் நீங்க சம்பாதிக்க முடியாது. அது சம்பாதனை கிடையாது. போனா போட்டு கொடுக்குறது. To you work ன்னு சொல்ல முடியாது. For you as a right to earn is only this. உங்க அப்பா அம்மா வந்துட்டு நிறைய லேண்ட் சம்பாதிச்சு இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வாடகைக்கு விட்டு உழைக்கணும். That is one way in which you get income. இல்ல வேலைக்கு போறீங்க, எல்லா லேபருமே கலெக்டர்ல ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் 95 போறாங்க, பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே சம்பளம் தான். எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ள வரும், லேபர் அப்படிங்கிற கேட்டகரி. இல்ல அப்பா அம்மா வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க, தாத்தா பாட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதை வட்டிக்கு விட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? இன்ட்ரெஸ்ட் வாங்கி பொழைக்கணும். அது எந்த பாயிண்ட். அது இல்லைன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ப்ராஃபிட் எடுத்து. Other than that, there is no other ways in which you can actually earn. For example, so say this is the third class program. அப்படி இருக்க போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை இருக்குங்க, சின்ன குட்டி கடை. ஒரு பர்சன் இருக்காரு, அவர் பேர் ராஜு. ராஜு பேர் ராஜு. போகும்போது ஒரு கடை, இந்த கடையில லேண்ட் இருக்கா? லேண்ட் வந்து தான் கடை போக முடியும். எனி பிசினஸ் should have land, labor, capital. லேண்ட் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ராஜு. லேண்ட் யாரோடது? ராஜு. இந்த கடை போடுறதுக்கு கேபிட்டல், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடையை செட்டப் பண்றதுக்கு உள்ள சரக்கு வாங்கி போடுறது, குட்ஸ் வாங்கி போடுறதுக்கு எல்லாருக்கும் கேபிட்டல் யூஸ் பண்றாரு. எங்கேயுமே கடன் வாங்கல. இவரோட கேபிட்டல். யாரோட கேபிட்டல்? இந்த கடையில வேற யாரையுமே வேலைக்கு வைக்கல. இவரே என்ன பண்றாரு? புரியுது, உட்காந்து வியாபாரம். நான் இருக்க போகணும். லேபர் யாரு? ஒரு மாசம் என்ன பண்றாங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க. 1.4 lakhsக்கு விற்கிறார். பர்சன்டேஜ் சொல்றாங்க. அமௌண்ட் 40. கரெக்டா? கரெக்டா? தர உத்தரவு தப்புன்னு சொல்லிடுங்க. தப்பு. ஏன் தப்பு? அவருக்கு கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட். மிஸ்லேனியஸ் கரண்ட் பில் இருக்கு. சரி, கரண்ட் பில் எல்லாமே போகும். லெட்ஸ் சே கரண்ட் பில் அது எல்லாமே சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. டாக்ஸ் கட்டணும்ல, அப்ப அதோட 10,000 எக்ஸ்பென்ஸ், டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 10,000 எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கணும். டாக்ஸோட சேர்த்து தானே கன்சூமர் கொடுப்பாங்க. அப்படின்ற போகும்போது 10,000 ரூபாய் வச்சு அப்போ ப்ராஃபிட். சைடுல பார்த்து யோசிச்சு செலவு பண்றாரு. முன்னாடி சரக்கு வாங்க
லேண்ட் யாரோட? இப்ப இவருக்கு ரெண்டு போகணும் போகாது. ஏன் போகாது? அப்போ அப்படி இருக்கும்போது அவரே அவருக்கு ரெண்டு கொடுத்துப்பாரு தானே. அப்படி அப்படிதான் பார்க்கணும். கரெக்ட் தான், நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவரு இந்த இடத்துக்கு இவரோட கடையை போடாம வேற யாருக்காவது வாடகை கொடுத்தா ரெண்டு வந்துருக்குமா? வந்துருக்குமா? அதை ஃபர்கோ பண்றாரா? அப்படி இருக்கும்போது இந்த 30,000 ரூபாய் லாபத்துல ரெண்ட் அவருக்கு காசு போகணும். அவருக்கு வச்சுக்காம வேற வந்து வாடகை கொடுத்தா ஒரு ரெண்டு வந்து ஃபர்கோ பண்றாரு. அந்த அந்த ரெண்டை எங்கிருந்து இவர் வந்து ரிட்ரீவ் பண்றாரு, வசூல் பண்றாரு. அவரோட ப்ராஃபிட் அதாவது அந்த எக்ஸ்ட்ரா மணி இருந்தா ப்ராஃபிட் நீங்க போர்டு யூஸ் பண்றாரு. எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் இருக்கையா சர்ப்ளஸ் வந்து அவரோட ரெண்டை ரிட்ரீவ் பண்ணுவாரு. வேலையாக வந்து ரெண்டு வந்துருக்குமா? புரியுதுங்களா? ஒரு 5,000 ரூபாய் ரெண்டு வந்துருக்குமா? அந்த ரெண்டு இப்ப வராதான். அப்ப இங்க அந்த 5,000 ரூபாய் இருப்பாரு, சர்ப்ளஸ் இருந்து இருக்கு. அப்ப இவருக்கு 2,000 ரூபாய் போகும், 5,000 போகும். சொல்லுங்க, டூ கொடுத்தாச்சு. அடுத்தது லேபர் யார் பண்ற? இவர் கடையில பண்ணாம வேற ஏதாவது கடையில பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சம்பளம் வந்துருக்குமா? அது இங்க இருந்து இருப்பாரு. சர்ப்ளஸ் தானே இருப்பாரு. அப்படி இருந்தா லெட்ஸ் சே 10,000 ரூபாய் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? கேபிட்டல் கொடுத்து இந்த கடையில இன்வெஸ்ட் பண்ணாம வேற எங்கேயாவது அவர் வந்து வட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் எங்க ட்ரீட் பண்றோம்? இந்த சர்ப்ளஸ் 5,000 20,000. அப்ப இது என்னது? கேபிட்டல். ராஜு கடைசியில இவர் என்டர்பிரனர் யாரு? அவரும் அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் வரும். புரிஞ்சுதுங்களா? இவரு இது நாலுமே ராஜு பண்றதுனால இப்படி பார்க்கலாம். இது நாலுமே வேற வேற ஆள் பண்ணியிருந்தாங்கன்னா இது இப்படித்தானே போயிருக்கும். லெட்ஸ் சே இது வந்து ராஜு பண்றாரு, இது வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கிற பண்றாரு, ஒய் அப்படிங்கிற பண்றாரு, ஜெட் அப்படிங்கிற பண்ணியிருந்தாங்க. வேற வேற ஆளா இருந்தா ஆனா இப்படிதான் பிரிஞ்சு போயிருக்கும். இவர் பிரிச்சு கொடுக்காம எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிறாரு. எப்படி? எல்லாத்தையுமே அவரே பண்ணி எடுத்துக்கிறாரு. கெட்டிங் தி பாயிண்ட்? இப்போ கான்செப்ட் ஆஃப் ப்ராஃபிட் புரியுதா? கான்செப்ட் ஆஃப் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸ் புரியுதா? கெட்டிங் தி பாயிண்ட்? புரியுதுங்களா? அப்படியே போகும்போது this is how the factors of income works. This is how the factors of income works. No doubts? புரியல? இந்த மெத்தட் பார்க்கலாம். ஏன் இந்த மெத்தட்ல பார்க்கணும்னா நீங்க கால்குலேட் பண்ண போகும்போது ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க அதை மட்டும் தான் ப்ராஃபிட் எடுக்கணும். ஆஸ் என்டர்பிரனர் ஹவு மச் யூ வாண்ட், அதுதான் மிச்சம். அது ப்ராஃபிட் அப்படிங்கிறது அது எல்லாம் 30,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. நீங்க எந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த பிசினஸ்க்கு நீங்க டெஃபினட்டா ரெண்ட் பே பண்ணி தான் ஆகும். அது எப்படின்னா உங்களோட ஓன் இடமா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டா வந்து நீங்க உங்களுக்கே நீங்களே பே பண்ணிக்கலாம். இட் கம்ஸ் as a rent. இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? இடம் ஃப்ரீயா கிடைக்கும். அது கிடைக்கும், அது வட்டி கட்டணும்ல. அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? இடம் ஃப்ரீயாவா கிடைக்காதுல்ல. அது கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படின்னு போகும்போது இட் கம்ஸ் as ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல ஓவராலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுக்காக இதை நம்ம படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கு. எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே அந்த பிசினஸ் என்ன பண்ணணும்? ரெண்ட் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், சேலரி கொடுக்கணும், ப்ராஃபிட். அது எல்லாமே ஒரே ஆளோட காசா இருந்தாலுமே ஆல் திஸ் ஃபோர் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் இந்த பிசினஸ். இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுக்கான ஃபேக்டர் காஸ்ட். இந்த காஸ்ட்டை யார் கண்ட்ரோல் பண்றாங்கிற பேசிஸ்ல தான் நம்மளோட டைப் ஆஃப் அப்படி இருக்க போகும்போது இந்த பொருள் இந்த வேலை அப்படிங்கிறத யார் நிர்ணயிக்கிறான்? இவ்வளவுதான் உனக்கு சம்பளம் அப்படிங்கறத யார் நிர்ணயிக்கிறான்? இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் வாடகை அப்படிங்கிறது யாரு நிர்ணயிக்கிறான்? ஒரு என்டர்பிரனர் எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துக்கணும்ன்றது who is deciding. Based on this one we are going to
study about the different types of economy. So economy எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் economy. ஒரு டைப் என்ன அப்படின்னு கமாண்ட், இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ மார்க்கெட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமில the prices of goods and services. goods and services. goods and services என்ன டிஃபரன்ஸ்? எதெல்லாம் goods ன்னு சொல்லுவோம், எதெல்லாம் service ன்னு சொல்லுவோம்? ஒரு பைக் வாங்குறீங்க, அது மெகா சர்வீஸ். பைக் பண்ணி goods. சர்வீஸ் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். goods are tangible, you can touch and feel. இங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தொட முடியும், தொட்டு அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு எதுக்குள்ள வரும்? குட்ஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன் வரும். எதெல்லாம் நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியாதோ அதெல்லாம் சர்வீஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே வரும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை எங்கிட்ட கேதர் பண்ணிட்டு இருக்கீங்க. The process of teaching and learning is happening. Can you touch and feel the process? So this is a service which I am providing you. நிறைய பேர் சர்வீஸ்லாம் வந்து அன்னதானம் பண்றது, சேவை பண்றது அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. சர்வீசஸ் ஆர் த திங்ஸ் which you do, which you cannot touch. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்க, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தொட்டு பார்த்துருக்கீங்களா? வேறு இல்லை சார், ஸ்க்ரீன் நான் டச் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் அப்படின்னு. உங்களோட ஃபோன் அப்படிங்கிறது வந்து எனக்கு குட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து சர்வீஸ். ஐடி கம்பெனிஸ்லாம் சர்வீஸ் செக்டார்னு சொல்கிறோம் இல்லையா? டூரிசம் போகிறீங்க, சரிங்களா? நான் டூரிசம் போகிறேன் சார், நான் ஒரு பில்டிங்கை பார்த்தேன், ஆனால் அந்த பில்டிங் என்னால் தொட முடிஞ்சது சார் அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் எதுக்காக அந்த பில்டிங் போகிறீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸாக போகிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணர மட்டும் தான் முடியும். அதை கொண்டு வந்து என்கிட்ட காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேனா வாங்குறீங்க, சார் எழுதி பாருங்க சார் நல்லா இருக்குன்னு. நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து சார் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சார், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்னு கொடுக்குறீங்க. So you cannot touch and feel them. Getting the point? So any sector which provides you with those products which you cannot touch and feel is what we call it as goods. Which you cannot touch and feel is what we call it as banking. சர்வீஸ் தானே, நம்ம பேங்கிங் சர்வீஸ் தானே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை சார், பணத்தை நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. பணம்ங்கிறது குட்டுமா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பணத்தை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறாங்க. சர்வீஸும் உங்களுக்கு வேணுங்கிறப்போ அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க சர்வீஸை என்ன பண்ண முடியாது, டச் அண்ட் ஃபீல். ஸோ அதே தான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது ரெண்டையும் சேர்ந்தா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராடக்டோட விலையை யார் நிர்ணயிக்கிறது? Who decides? Free market economy, it is being decided by the market forces. Demand and supply. Demand and supply. எவ்வளவு முக்கியமான பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மட்டமான பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, அதோட டிமாண்ட் ஹையா இருந்தா விலை கூடும், சப்ளை குறைவா இருந்தாலும் விலை. எவ்வளவு லைஃப் சேவிங் ட்ரக்கா இருந்தாலும் பரவாயில்ல. கோவிட் வந்துச்சு, கோவிட் வேக்சின் வந்து டிமாண்ட்ல இருந்துச்சா இல்லையா? ஹைலி டிமாண்டா இருந்துச்சு. நீங்க எப்படி போட்டீங்க? ஃப்ரீயா போட்டீங்களா, காசு கொடுத்தீங்க? ஃப்ரீயா தான் போட்டீங்க. அப்படி இருக்க போகும்போது மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, டிஃபை ஆகுது. Even though there is a high demand for COVID vaccine, government is interfering and it is controlling the prices of the vaccination. Correct? Government தான் உள்ள போய் கண்ட்ரோல் பண்ணாங்க. சோ அதே போகும்போது எந்த விதமான
எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உள்ள கூடாம வெறும் டிமாண்டும் சப்ளை மட்டும் ஒரு பொருளோட விலையை நிர்ணயம் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரியான எக்கானமியை நான் என்னன்னு சொல்லுவேன், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமின்னு சொல்லுவேன், லேசி ஃபேர்ஸ் சொல்லுவேன். சரிங்களா? கமாண்ட் எக்கானமி எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் வந்து நீங்க தான் நான் கேட்க தான் போறேன், அதுக்கு கேள்வி. கமாண்ட் அகாடமி என்ன சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் கமாண்ட் அகாடமி சொல்லுங்க, அது சொல்லி தான் கேட்க போறோம். ஸோ கமாண்ட் அகாடமினா டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து பொருட்களோட விலையை டிசைட் பண்ணாது. அது போக எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டோ பீப்புளோ சொசைட்டியோ உள்ள புகுந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களோட விலையை நிர்ணயிக்கும். அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமாண்ட் எக்கானமி அப்படின்னு. மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆர் பீன் கமாண்டட் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா? இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the example of this particular thing is capitalism. இதோட எக்ஸாம்பிள் என்ன? கேபிட்டலிஸ்ட்ல என்ன நடக்கும்? கேபிட்டலிசம்ங்கிறது என்ன? The people who have money to invest are called as capitalists, and based on the demand and the supply, what they do is they will control the market, and the market is being controlled by the market forces called as demand and supply. We're getting the point of the capitalistic economy. வந்து பணக்காரன் rich becomes richer and poor becomes poorer, because if you have money you can survive, if you don't have money you cannot survive. It is a brutal form of economy. We're getting the point of the capitalism. புரிஞ்சுதுங்க? அந்த மாதிரியான எக்கானமி, அந்த மாதிரியான ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பொருட்களோட விலையும் அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை சார்ந்துதான் நிர்ணயிக்கப்படும். கமாண்ட் எக்கானமி அப்படி கிடையாது. கமாண்ட் எக்கானமி என்ன நடக்கும்னா பொருட்களோட விலைய தேவைக்கு ஏற்ப கவர்மெண்ட்டோ பீப்புளோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸ் கிடையாது, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியலிசம் அண்ட் கம்யூனிசம். ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? ரெண்டோட பேசிக் பர்வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா சமத்துவம். எவ்ரிபடி ஷுட் கெட் வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட். All the basic needs has to be fulfilled for each and every citizens of that particular state is for the objective of both socialism and central and communism. அந்த டைப் ஆஃப் எக்கானமியை ஃபாலோ பண்ணா இந்த ஈக்விட்டியை உங்களால் கொண்டு வர முடியாது. அப்போ someone from outside has to control the prices, control the factors of income, control the factors of production. கரெக்டா? அப்பதானே உங்களால ஈக்குவாலிட்டி கொண்டு வர முடியும். அப்படி விட்டு என்ன ஆயிடும்? காசு இருக்கிறவங்க பிழைச்சிப்பான், காசு இல்லாதவங்க பிழைக்க முடியும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கவர்மெண்டா இருந்துச்சு. The external force is the government. The government controls the prices of all the goods and services. If the government controls the complete economy, we call that type of economy to be the socialist economy. சரிங்களா? சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தை சொசைட்டி அப்படிங்கக்கூடிய ரூட் வேர்ட்ல இருந்து வருது. சொசைட்டினா என்ன அர்த்தம்? group of people who have a established head government தான் சொசைட்டி அப்படின்னு சொல்லி. கம்யூனிசம்ங்கிற வார்த்தை கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு அர்த்தம். people. A community of people control the prices of goods and services. அப்படிங்கிற பட்சத்துல I call that particular type of economy as communism. கம்யூனிசத்துக்கும் சோசியலிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா communism advocates a concept of anti-government ideology. Communism wants government to be wound off. புரியுதா? அதை வைண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? விவசாயிகள் சார்
அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாரு, இஸ் ப்ரொடியூசிங் ரைஸ், மீட், கல்டிவேட்டிங் சம்திங், இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தி சொசைட்டி. ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கார் சார், அவர் வந்து காரை ப்ரொடியூஸ் பண்றாரு, ஒரு பைக் ப்ரொடியூஸ் பண்றாரு, சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு கூலிக்காரர் இருக்கார் சார், ஒரு ஸ்வீப்பர் இருக்காரு சார், ரோட கூட்டுறாரு, எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்காரு. இந்த கவர்மெண்ட் எதுக்கு சார் உங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறேன். இப்போ போலீஸ் இருக்காங்க, அவங்க இந்த நாட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க? வாட் ஆர் தே கான்ட்ரிபியூட்? சேலரி வாங்க, யார் காசு வாங்குறாங்க? மக்களோட காசுல வாங்குறாங்க, மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல வந்து டாக்ஸ் கட்டுறாங்க, அதுல அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க? அதுதான் ஒரு தேவையில்லைன்னு சொல்றாரு. நீ நிர்வாகங்கிற பேர்ல என்ன பண்ற, என் காசை எடுத்து சாப்பிட்டுட்டு நீ என்னையே ஒடுக்குமுறை பண்ற. கரெக்டா இருந்தாலுமே பியூரோக்ரசி அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் சொசைட்டி. கரெக்டுங்களா? நீங்களாம் கீழே இருக்கீங்க, பியூரோக்ரட்ஸ் மேல இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவாலிட்டி போயிடுச்சு. இவர் என்ன சொல்றாரு? கம்யூனிசம்ல கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் இஸ் an instrument of inequality ன்னு சொல்றாரு. என்னங்க சொல்றாரு? One day, let's say, all the police are being மறந்துட்டாங்க. சொசைட்டில என்ன பவன்? எதுவுமே கிடையாது. They are not contributing anything to the society. Rather, they are only protecting, giving protection to what we contribute. காவல்காரர் தானே, பப்ளிக் சர்வெண்ட் தானே, உனக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுக்காது. மரியாதை கொடுக்கணும், யாரும் உட்காரு. ஏமாந்து சீக்கிரமா அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? என்ன சொல்றாரு கால்மார்க்ஸ்? தப்புங்கிறாரு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ உருவாக்குற, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்? என்ன சப்ரஸ் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது யாருக்கு காசு அனுப்புறது? எங்கிட்டே காசு. கிளாஸ் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க, பர்மியாஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அந்த மேனேஜர். அப்போ கம்யூனிசம் இஸ் சம்திங் விச் இஸ் ஆன்டி கவர்மெண்ட். அதனாலதான் கம்யூனிசம்ங்கிற வார்த்தை கேட்டாலே எல்லாம் பயப்படும். கம்யூனிசம் எப்படி டெவலப் ஆகும்னா, கம்யூனிசம் மாவோயிசம் அப்படின்னு மாவோயிஸ்ட் நக்சலைட் வேற மாவோயிசம். அவங்களாம் வந்து அவன் பேரை மாத்திட்டாங்க. நக்சலைட் வந்து நக்சல்பாரி வில்லேஜ்னு சொல்லி ஒரு வில்லேஜ்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த வில்லேஜோட பேரை அவங்க வச்சுக்குவாங்க. அவங்க வந்து எங்களை நக்சலைட் கூப்பிடாதீங்க, மாவோயிஸ்ட் கூப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்து இன்னும் நக்சலைட் மாவோயிஸ்ட். மாவோயிஸ்டான கொள்கை கொள்கைன்னா கவர்மெண்ட் அகேன்ஸ்டா போராடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா போராடுங்க. அது ஆயுதம் ஏந்திய போராட்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றதா மாவோயிஸ்ட். அப்படி இருக்க போகும்போது அதான் மாவோயிஸ்ட். அப்படி இருக்க போகும்போது கம்யூனிசம் as a concept is anti governmental. கம்யூனிசத்தை வந்துட்டு யாரு கார்ல் மார்க்ஸ் மட்டும் தான் பேசியிருக்காருன்னு கேட்டாங்கன்னா காந்தியும் பேசி. காந்தியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கக்கூடாது, கிராம ஸ்வராஜ் சொல்லுவாங்க. கிராம ஸ்வராஜ்னா என்ன? செல்ஃப் ரிலையன்ஸ். எல்லாமே வந்துட்டு லோக்கல்ல தயாரிக்கிறத, லோக்கல்லே சாப்பிட்டு லோக்கல்லே வாழுங்க. எது சென்ட்ரல் ஒரு கவர்மெண்ட், எது ஸ்டேட் ஒரு கவர்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு சப்ரஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டா தான் உங்களுக்கு நாளைக்கு பிரிட்டிஷ் பண்றாங்க. அது இருக்க போகுது கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம். இதுல அட்வான்டேஜ் என்ன? கேபிட்டலிசம் very high amount of development. Can I get competition induce ஆகும்? So efficiency higher. Correct? First Apple மட்டும் தான் எவ்வளவு வரைக்கும் டிஸ்பேச் பண்ணிருக்கு? 226 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 1 GB கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் ஜியோ வந்துட்டான், கேபிட்டலிஸ்ட் ஜியோ வந்துட்டான். ஜியோ வந்துட்டு ஃப்ரீ நெட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்கிறது. அப்படி இருக்க போகும்போது எப்பெல்லாம் காம்படிஷன் இன்டியூஸ் ஆகுதோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ். அதனால கேபிட்டலிசம்ல இருக்கிற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவனால என்ன பண்ண முடியும்? குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண. பிரச்சனை என்ன? கிடையாது. இனீக்வாலிட்டி.
பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஈக்குவல் டிஸ்அட்வான்டேஜ் டெவலப்மெண்ட் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல காம்படிஷன் கிடையாது. கவர்மெண்ட் வந்து என்னமா வெறும் பிஎஸ்என்எல் மட்டும் இருக்கு, என்ன ஆகும்? மொனோபோலி மட்டும் இருக்கு, என்ன ஆகும்? காம்படிஷன் இன்டியூஸ் ஆகாது, குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்காது, மக்களுக்கு வேலை கிடைக்காது, பஞ்சம் பசி பட்டினி. அது எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் நடந்துச்சு 1992. இதுவும் ஃபெயில் ஆயிடுமா? இன்இக்வாலிட்டி வந்துச்சு, என்ன ஆகும்? நான் எப்படி பணக்காரனா இருக்கேன், என் பொருளை உங்கள்கிட்ட வச்சு பணக்காரனா இருக்கேன். பண்ணாதான் என் பொருளை வாங்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு, நான் எப்படி பணக்காரனா? புரியுதா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1930s கிரேட் டிப்ரெஷன். மக்கள் கையில பணமே இல்லை. நீ ப்ரொடியூஸ் பண்ற பொருளை எங்க கொண்டு போய் விற்ப? நீ ப்ரொடியூசர் தானே, ப்ரொடியூஸ் பண்றதான பணக்காரனா. அவனால என்ன பண்ண முடியல, அவன் பொருளை கொண்டு போய் மக்கள் கிட்ட விற்கவே முடியல, ஏன்னா மக்கள்கிட்ட காசே இல்லை. அப்படி இருக்க போகும்போது இதுவும் ஃபெயில் ஆயிடும். பியூர் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம் ஆல்சோ ஃபெயில்ஸ், பியூர் ஃபார்ம் ஆஃப் சோசியலிசம் ஆல்சோ ஃபெயில்ஸ், பியூர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிசம் வரவே முடியாது வாழ்க்கையில். ஐடியா ஐடியா யுஎஸ்எஸ்ஆர் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா? யுஎஸ்எஸ்ஆர் கேள்விப்பட்டீங்களா? கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா? யுஎஸ்எஸ்ஆர் ஃபுல் ஃபார்ம் என்ன? யுனைடெட் சோவியத் அப்புறம் தான் United Soviet Socialistic Republic. That's USSR. So it's a socialist government. Communism is an ideology on the app. It was a socialist. China is a socialist. They are not communist. Communism is a concept of the government. That was your ideology. இப்போ இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு, அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு சார். என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மெயார்ட் கெய்னிஸ் அப்படின்னு சொல்லி கேபிட்டலிசம் பத்தி பேசுறது ஆடம்ஸ். ஆடம்ஸ் பிரின்சிபல் ஆடாதான் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சொல்றாரு, அவர் பேர் என்ன? ஜான் மெயார்ட் கெய்னிஸ். கெய்னீஷியன் தியரின்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் யாரு? ஆடம் ஸ்மித். இது யாரு? ஜான் மெயார்ட் கெய்னிஸ் அப்படின்னு சொல்லி. The Keynesian theory is pure form of capitalism will not survive. Government has to interfere. If the government does not interfere, capitalism will fall. There is an invisible hand. That invisible hand should be the government of India. புரியுதுங்களா? அப்படி இருக்கப்படும்போது என்ன பண்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, ஃபேக்டர்ஸ் என்ன பாசிட்டிவ் இருக்கு? எஃபிஷியன்சி. இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, என்ன இருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன். ஈக்குவாலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க, ஒரு கலவையை கலக்குறாங்க. அதுல வந்து ஒரு புது விதமான எக்கானமியை கொண்டு வராங்க. அது பேரு மிக்ஸ்டு எக்கானமி. Throughout the world, what we follow today is mixed economy. Throughout the world, mixed economy. சரிங்களா? இந்தியா மட்டும் anywhere you go, there is no form of capitalist economy, there is no socialism in the present world scenario. இப்போ குளோபலைசேஷன் எரால, இப்போ வரக்கூடிய லிபரலைசேஷன் எரால வந்துட்டு all we come across is what we see is mixed. இந்தியா எங்க இருக்கும்? கொஞ்சம் சோசியலிசம் கிட்ட இருக்கும். மோர் சோசியலிசம் லெஸ் கேபிட்டலிசம். சைனா அதை விட கொஞ்சம் இங்க இருக்கு. யுஎஸ்ஏ வந்து சண்டை இருக்கு, இந்த மாதிரி மோர் கேபிட்டலிசம் அண்ட் லெஸ் சோசியலிசம். ஸோ அப்படி இருக்க போகும்போது this is what the types of economy you should know. சரிங்களா? With this we will end up the session. If you have any doubts, you have like 2 to 3 minutes of the time, so we can talk. And the doubts are like next classes, upcoming classes, we will even discuss about how the prelims questions will be asked, how you have to prepare, எங்கிருந்து questions வருது, all these things we will discuss. சரிங்களா? அது வந்து ஒரு கிளாஸ் ஆன் கிளாஸ் வந்து போகும்போது 20 classes கிட்ட போச்சுனால we will have a complete understanding of how to prepare for this exam. சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு மட்டும் நம்மளால கிளியர் பண்ண கண்டிப்பா சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். சார் சொல்லிட்டாரு சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு கிளியர் பண்ண முடியாதுன்னு நீங்க பேசுறோம். கண்டிப்பா சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். அதை வச்சு மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் பெட்டர் டெக்னிக்ஸ் டு கிளியர். இப்போ மைனஸ் மார்க்ஸ் இருக்கு,
எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், நெகட்டிவ் மார்க் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுத போகும்போது எப்படி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம். ஆல் தீஸ் திங்ஸ் வி வில் டிஸ்கஸ் அட் த கிளாஸ் ப்ரொசீட் ரிலேட்டட். இது டவுட்ஸ். So in the phase of the class of the phase of them, are you understanding the concepts? Where the panuma, the PPT la panuma, namakla. So it is fine for you. சில definitions, சில current affairs எல்லாம் PPT ல போட்டு உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம போர்ட்ல தான் டிஸ்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிடிபி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது பிரசன்ட் ஜிடிபி என்ன, ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஜிபிஏ என்ன, ஸோ அந்த க்ரோத் ரேட்டு குவார்டர்லி க்ரோத் ரேட் அதெல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக பிபிடியில் போட்டு தான் எடுத்துருவேன். பட் கான்செப்ட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம இங்கே இது பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி போர்டில் ஒரு ஸ்டோரி பேஸ் தான் பார்த்துக்கணும். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்லையுமே இன்ட்ரடக்ஷன் போகும். டிமாண்ட் சப்ளை பார்க்கணும், டிமாண்ட் கர்வ் சப்ளை கர்வ் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு இன்னுமே வந்து செக்டார்ஸ் அண்ட் எக்கானமி பார்க்கணும். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் எல்லாமே பார்க்கணும். இதுக்கப்புறமா we will go into the syllabus. National income accounting தான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட். நிறைய விஷயங்கள் நாம நெக்ஸ்ட் கிளாஸ். ஏன் வந்து எவ்வளவு பணம் வேணாலும் அடிச்சு மக்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் பணக்காரன் ஆக்கிட முடியாது. கவர்மெண்ட் நினைச்சா பண்ணலாம் இல்லையா? அவங்க கிட்ட தான் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு, ஏன் அடிச்சு கொடுத்துட வேண்டியது நல்லா இருக்குமா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி வேலை வாங்கிட்டு கொடுங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி இருக்க போகும்போது ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா எங்கிட்டே சொல்லுங்க. வி கேன் மேக் சேஞ்சஸ் ஃபார் கிளாஸஸ். நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே ஓகே அப்படின்னா வில் கோ ஆன் வித் தி சேம் ஸ்டைல். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா is there anything which you want to discuss? Everything clear? எல்லாரும் clear? Very good. Wind up and go. Bye.